வணக்கம். நான் உங்கள் நிசாந்தன் சார். நாங்கள் இன்றைய பார்க்க இருக்க வினாத்தால் வடக்கு மாகாண கல்வி திணைக்களத்தினால் தரம் 11 மாணவர்களுக்காக நடத்தப்பட்ட முதலாம் தவணை பரீட்சை 2026. இந்த வினாத்தால் இந்த பகுதி ஒன்று பியில அமைய பெற்ற 5 வினாக்களையும் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம். நீங்கள் இன்னும் இந்த குறித்த 5 வினாக்களையும் செய்ய வேண்டாம். கீழே டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் லிங்க் இருக்கும் பிள்ளைகள். லிங்க் இந்த வீடியோவில் இல்லையா கட்டாயம் இது இந்த ஏ வீடியோ, அதாவது பகுதி ஒன்று ஏ இந்த வீடியோவில் கட்டாயம் லிங்க் இருக்கும். அது பொதுவாக எல்லா வினாத்தாள்களையும் ஏயில முதல்ல லிங்க் போடுவேன். பிறகு மொத்த வீடியோவையும் அடுக்கிட்டு அது ஒரு பெரிய ப்ரொசீஜர் பிள்ளை. அவ்வளோத்தையும் செஞ்சு முடிச்சு பிறகுதான் எல்லா டிஸ்கிரிப்ஷன் பகுதியும் நிரப்பக்கூடியதாக இருக்கும். ஸோ நீங்கள் இதில் இல்லைன்னு தேடாமல் பேப்பர் இருந்தால் வேறு ஏதாவது வழியில் பெற்றுக்கொண்டு இந்த வைவர், வாட்ஸ்அப், டெலிகிராம் குரூப்பில் இருந்தீங்கன்னா நீங்கள் வினாத்தாள்களை உடனடியாக பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அது இந்த லிங்கும் ஒரு போய் பாருங்க ஏயில இருக்கும். ஸோ அதை வச்சுக்கொண்டு நீங்கள் குழுக்களில் இணைவதன் மூலம் நீங்கள் பிடிஎஃபே பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் சார். பிடிஎஃப் அங்கே இங்கே கஷ்டப்படாமல் இலகுவாக பிடிஎஃப் பெற்றுக்கொள்றதுக்கு குழுக்களில் இருந்தால் போதுமானதாக இருக்கும். அதை செய்து பார்த்துட்டு நீங்கள் வீடியோக்குள்ளே வாங்க. என்ன புள்ளியிடக்கூடிய வகையில் தான் திருத்த போகிறோம். 7 மணி பிரிண்ட் எடுத்து செய்து பாருங்க. உங்களால் பிரிண்ட் எடுக்கிறது கஷ்டம் என்ற பட்சத்தில் விடையை மட்டும் கொப்பி ஒன்றில் எழுதி போட்டு விட சரியா இருக்கான்றதை ஒருக்கா செக் பண்ணுவோம். உங்களுக்கு எத்தனை புள்ளி கிடைக்குது அப்படின்றத கட்டாயம் மறக்காம கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுவோம். நான் கமெண்ட் பாக்ஸில் மார்க்ஸை பதிவிடுன்னு சொன்னால் நீங்கள் சார் செகண்ட் பார்ட் செய்ய மாட்டீங்களோ? செகண்ட் பார்ட் செய்வேன். செகண்ட் பார்ட்டுக்கான வீடியோ வரும். இப்போ இந்த வீடியோ போட்டு அதில் எத்தனை மார்க்ஸ் எடுத்துறான்னு இதில் என்ன பிழை விட்டுனான் சார், இது வீடியோ விளங்குது அதை பற்றி இல்லை சார். பி இந்த வீடியோ போடுங்க, பி இந்த வீடியோ போட்டால் செகண்ட் பார்ட் இந்த வீடியோ போடுங்க அப்படி கேட்காம தயவு செய்து நீங்கள் செய்திருந்தால் சார் இன்னைக்கு இந்த கேள்விக்கு இத்தனை மார்க்ஸ் வந்தது, இந்த கேள்வியில இந்த பிழை விட்டனான் அப்படின்றத குறிப்பிடுங்க. அதுதான் ஒரு ஒரு பிரயோசனமா இருக்கு. இதை பிள்ளைகள் பார்க்குதுன்றதை நாங்க ஏற்றுக்கொள்வேன். நான் இது இந்த மாதிரிக்கான வேறு யூடியூப் வழியாக வீடியோ போடுற சாராக. ஏன்னா இதுல எஜுகேஷன் சம்பந்தமாக வேற யூடியூப்ல வீடியோ போடுற எந்த ஒரு ஆசிரியருக்கும் வருமானம் இல்லை. நான் எல்லாரையும் தனிப்பட்ட முறையில கேட்டுட்டேன். மாதத்துக்கு 1200 ரூபா 1500 ரூபா தான் எனக்கே வருது. ஸோ எனக்கே இவ்வளவு சப்ஸ்கிரைபர்ஸில் வச்சு கொண்டிருக்கேன், எனக்கே இவ்வளவுதான் வருமானம் வருதுன்னா அவைகளுக்கு அதை விட பாவம். ஸோ எல்லாருக்குமே நான் பொதுவாகவே சொல்றேன் போல, நீங்க வீடியோ பார்த்தா அவைகளுக்கு வரப்போற ஒரே ஒரு ஆறுதல், நீங்க சொல்றத கொமெண்ட் சார் இது விளங்குது சார், நீங்க நல்லா செய்கிறீங்க, இல்லை சார் இது என்ன நீங்க இந்த இடத்துல மிஸ்டேக் விட்டுட்டீங்க, அப்படி இப்படி ஏதாவது ஒன்றை நீங்க கட்டாயம் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுவோம். அது மட்டும் இல்லை பிள்ளைகள், என்னுடைய சூம் மூலமான கணித வகுப்புகள் நடைபெற்று கொண்டிருக்கு. தரம் 10, 11க்கான வகுப்பு. உண்மையை சொன்னால் நான் 10 இந்த வகுப்பு போய்கொண்டிருக்க கொஞ்சம் சிலபஸ் லேட்டாக துவங்கினாடி 11 இந்த வகுப்பு வரைவு கொண்டு வந்துட்டு செகண்ட் டேர்ம் இந்த வரைவை கொண்டு வந்துட்டு நான் நுப்பாட்டி வச்சுக்கிறேன்டா. யாராவது ஒரு புதுசாக ஒரு 2-3 பிள்ளை சேர்ந்தா, கொஞ்சம் வண்டிக்க குறைவாக இருக்கு, 20-28 பிள்ளையெல்லாம் இருக்கு, புதுசாக 2-3 பிள்ளையர் சேர்ந்தா நான் அதை வச்சு கொண்டு அவையிலையும் கூட்டிக் கொண்டு அங்கால தேர்ட் டேர்மை நோக்கி போய் கொண்டு கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதுக்காண்டி தான் கொஞ்சம் வெயிட் பண்ணி கொண்டிருக்கேன். யாராவது இணைந்து கொள்ள போறீங்கன்னா வேகமாக இணைந்து கொள்ளுங்க சார். இனி 5ஆம் மாதம் தொடங்கட்டும் வெயிட் பண்ணி கொண்டிருக்காம நீங்க இணைந்து கொள்ளலாம். இணைந்து கொள்ற நாள்லேருந்து தான் உங்களோட மாதத்துக்கான நாள் கணக்கெடுக்கப்படுது. நீங்க அதுக்கு முன்னுக்கு இருக்கிறதுல இருந்து இல்லை. நீங்க 5ஆம் தேதி இருந்தீங்கன்னா அடுத்த 5ஆம் தேதி நீங்க அடுத்த கட்டணம் கட்டினா சரியா இருக்கும். ஸோ அந்த அடிப்படையில இணைந்து கொள்ளுங்க. மிக தெளிவானவும் மிக விளக்கமாகவும் நாங்கள் கணிதத்தை கற்றுக்கொள்ள முடியாத இருக்கும். உங்களுக்கு எதுவும் ஏதாவது சின்ன சின்ன சந்தேகம் ஏற்பட முடியாது. இப்போ உங்களுக்கு வெராட்டியும் நீங்க தேர்ட் டேர்ம் எக்ஸாம் கிட்ட போகும்போது எனக்கு டவுட் வரும். ஸோ அதை யார்கிட்ட கேட்க வேண்டும் பெரிய குழப்பம் இருக்கும், என்னிட்ட கேட்கலாம். ஆனால் என்னுடைய வகுப்பில் இருக்கிற பிள்ளைகளுக்கு மட்டும் நான் வாட்ஸ்அப் வழியாகவே உங்களுக்கு என்ன சந்தேகங்களை தீர்ப்பேன். இல்லை கட்டாயம் இது ஒரு பெரிய சந்தேகம் உங்களோட கதைக்கத்தான் வேணும் அப்படின்ற பட்சத்தில் நான் உங்களோட கலந்துரையாடி அந்த சந்தேகத்தை தெளிவுபடுத்தக்கூடியதாக இருக்கும். அது உங்களுக்கு மட்டுமில்லை பிள்ளைகள், உங்களோட இருந்து இணைந்திருக்கிற பல மாணவர்களுக்கும் பயனுள்ள வகையில தான் அந்த சந்தேகம் இருக்கும். அது நான் அவங்களோட கதைக்கும் போதே எங்களுக்கு விளங்கும். அதே மாதிரி அவங்க கேட்ட சந்தேகமும் அப்படிலாம் யோசிக்கலாம் என்ன, அதனாடி பரவாயில்ல சார், நல்ல காலம் எங்களை தெளிவுபடுத்திட்டாருன்ற மாதிரி உங்களுக்கு இருக்கும். இணைந்து கொள்றேன்டா என்னோட தனிப்பட்ட முறையில் தொடர்பு கொண்டு இணைந்து கொள்வோம். மற்றபடி உங்களுக்கு தேவையான வினாத்தாள்கள் பெற்றுக்கொள்றதுக்கு எல்லாத்துக்குமே டிஸ்கிரிப்ஷன் பகுதியை பாருங்க பிள்ளைகள், மிக தெளிவா இருக்கும். சரி வாங்கோ கேள்விக்குள்ள போவோம். பி பகுதியில் முதலாவது கேள்வி பின்ன கேள்வி அமைஞ்சிருக்கு. அதுக்காண்டி முதலாம் கேள்வி எப்போதுமே பின்ன கேள்வியாக தான் இருக்கணும் அப்படின்னு சண்டை பிடிக்காங்க. ஏன் நான் சொல்றேன்னா, இப்போ கடைசியாக நடந்த பாஸ் பேப்பரில் நீங்கள் பார்க்கலாம், 2025 பேப்பரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பின்ன கேள்வி இல்லை முதலாவது கேள்வி, அது சதவீதம். அப்போ நம்ம அதை பின்ன கேள்வியாக யோசிச்சு அந்த கேள்வியை தவற விட்டுட்டு போனாக்களும் இருக்கு. அது அப்படியெல்லாம் நடந்த மிஸ்டேக்குகள் இருக்கு. ரெண்டாவது நாங்கள் கொஞ்சம் கவனமாக பார்ப்போம். ரவி தனது தோட்டத்தில் பறித்த அன்னாசி பழங்களில் 4/3 பங்கை விற்றான். இது நான் எண்ணக்கரை படம் போடுறேன். கட்டாயம் இதுக்கு எண்ணக்கரை படம் போட்டு தான் செய்யணும் அப்படின்னு இல்லை. அதாவது மொத்தமா எத்தனை அன்னாசி பழம் பறித்தார் என்று நமக்கு தெரியல.
அதுல 4/3 அன்னாசி பழங்களை விற்றுட்ட, விற்பனை செய்யப்பட்டது. சோ விற்பனை செய்யப்பட்டது முழுவதும் என்ன பின்னம் என்றா முதலாவது நேரடியாக 4/3 தான். ஏன்னா முதலாவது பின்னம் தானே, இப்ப இன்னும் பின்னத்தின் பின்னம் வரலையே. சோ 4/3 விற்பனை செய்யப்பட்டது. 4/3 விற்ற. எஞ்சிய பழங்களின் இதை நாங்கள் கட்டாயம் மார்க் பண்ணணும். ஏன்னா இதுக்கு பிறகு நாங்கள் என்ன செய்ய வேண்டியிருக்கு, மீதி கண்டுதான் அங்கால நகர வேண்டி இருக்கு. சோ எஞ்சிய பழங்களின் அப்படின்னு வந்தா அதை நாங்கள் மார்க் பண்ணணும். அப்ப நாங்கள் இதுக்கு அடுத்ததா என்ன செய்யணும், மீதி காணணும். அப்ப விற்பனை செய்யப்பட்ட பிறகு மீதி அது நம்மளால நேரடியாக போடுகிறோம். 4/3 விற்பனை செய்யப்பட்டா 1/4 மீதியாக இருக்கும். எஞ்சிய பழங்களில் 1/3 தனது வீட்டு தேவைக்காக வைத்துக் கொண்டு, இதுல 1/3 மீதியின் 1/3 தன் வீட்டு தேவைக்காக வைத்திருக்கின்றார். வீட்டு தேவை சரி. அப்ப வீட்டு தேவைக்காக வைத்திருந்தது முழுவதும் என்ன பின்னம்டா இப்ப நேரடியா 1/3 வராது, அது பின்ன பெருக்களுக்குள்ளால வர வேண்டியது. அதனால நான் இந்த இடத்துல இன்னும் போடல. வீட்டு தேவைக்காக வைத்துக்கொண்டு எஞ்சியதை சகோதரர்களுக்கு, எத்தனை சகோதரர்கள் தெரியல, சகோதரர்களுக்கு பகிர்ந்தளித்தார். மீதி அவ்வளவும் சகோதரர்களுக்கு பகிர்ந்தளிக்கப்பட்டது. அது எவ்வளவு அப்படி என்றது நமக்கு தெரியாது. நாங்கள் அதுவும் பிரேக்கெட் போட்டுக்கொள்வோம். பின்ன பெருக்கல்ல யோசிக்கிறோம்னா 1/3 வீட்டு தேவை கிடைக்கப்பட்டனா 2/3 சகோதரர்களுக்காக ஒதுக்கப்பட்டிருக்கு. நாங்கள் பின்ன பெருக்கலுக்குள்ளால போறதுன்னா இதை வேற மாதிரியும் செய்யலாம். ஸோ அதை அந்த நேரத்துக்கு நான் இந்த இடத்துல போட்டுக்கொள்றேன். ரைட், ஓகே. முதலாவது கேள்வி, விற்ற பின்னர் எஞ்சிய அன்னாசி பழங்கள் முழுவதும் என்ன பின்னம்? மிக இலகுவான கேள்வியைத்தான் நான் இதை பார்க்கிறேன். விற்பனை செய்யப்பட்டது 4/3, ஆகவே விற்பனை செய்யப்பட்ட பிறகு எஞ்சி இருக்கிறது 1/4. நேரடியா போடலாம், இல்ல நம்ம ஒரு செய்ய வழி போட்டா எல்லாம் என்று யோசிக்கிற பிள்ளை 4/4 இருந்து 4/3 கழிச்சு காட்டி 1/4 அன்னாசி பழங்கள் விற்பனைக்கு பிறகு எஞ்சி இருக்கு. மொத்த அறுவடை செய்யப்பட்டது. தனது வீட்டு தேவைக்காக வைத்திருந்த பழங்கள் முழுவதின் என்ன பின்னமாகும்? வீட்டு தேவை வீட்டு தேவை வீட்டு தேவை வீட்டு இதை கேள்விடுது. 4/1 4/1 4/1 நாங்க பின்ன பெருக்கு 4/1 இன்ன தர 3/1 மேல் உண்டு. பெருக்குக்கு முன்னுக்கு ஏதாவது வெட்ட இலுமெண்டா வெட்டலாம், இல்ல எப்பவுமே வெட்ட இருக்கணும் அவசியம் இல்லை. பெருக்கி போட்டோம்டா மொத்த அறுவடை செய்த பழங்கள் இல்ல 12/1 பழங்கள் தனது வீட்டு தேவைக்காக அவர் வச்சிருந்திருக்கிறார். 12/1 தனது வீட்டு தேவைக்காக வச்சிருக்கிறார். அடுத்த கேள்வி நாங்க வந்தோம்டா, சகோதரர்களுக்கு பகிர்ந்தளித்த பழங்கள் முழுவதின் என்ன பின்னம்? சகோதரர்களுக்கு பகிர்ந்தளிக்கப்பட்டது. இதை கேள்விடுறா எப்படி காணலாம்? மொத்தம் 3 வழி இருக்கு. சொல்லுங்க பாப்போம் ஒவ்வொரு வழியா. நீங்க நல்ல ஐடியா. அதாவது பின்ன பெருக்களுக்குள்ளால போறீங்க. அதாவது இது 1/3 சார். மீதியின் 2/3 சகோதரர்களுக்கு பகிர்ந்தளிக்கப்பட்டது. அதைத்தான் நான் செய்க வழியா எழுத போறேன். கொஞ்சம் அதுதான் ஈஸியான செய்க வழி. முதல் 2 மெதட்டையும் முதல்ல சொல்லிட்டு வரேன். விற்பனை செய்யப்பட்டதையும் வீட்டு தேவைக்கானதையும் கூட்டி முழுமையிலிருந்து கழிக்கிறது. 1/4 விற்பனை செய்யப்பட்டது, வீட்டு தேவைக்காக எடுத்தது 12/1 முழுவதின் பின்னம் தான் போடணும். அதாவது இந்த பிரக்கெட்டுக்குள்ள இருக்கிறதான் போடணும். சோ இதை கூட்டி சுருக்கினா அந்த விட வரும். முதலாவது முறை. 2வது ஸ்கீம்ல எதிர்பார்ப்பது எதுவாக இருக்குமெண்டா, ஏற்கனவே நாங்க விற்பனை செய்யப்பட்டதை கழிச்சிட்டோம். மொத்த உற்பத்தியிலிருந்து விற்பனை செய்யப்பட்டதை கழிச்சிட்டோம். இப்ப 4/1 தான் மீதியா இருந்தது. ஏற்கனவே இருக்கிற மீதியிலிருந்து அதுக்கு பிறகு எடுத்ததை கழிச்சா புதிய மீதி வரும். சோ இதுதான் ஸ்கீம்ல இருக்கும் பிள்ளைகள். அந்த அடிப்படையில இது முறை 2 நீங்க செய்யறதுக்கான இலகுவான முறையில இது 2வது மெத்தட். 4/1 இருந்து கழிக்கணும் 12/1 முழுமையின் பின்னங்கள் தான் கூட்ட கழிக்க வேண்டும். கழிக்கணும் சரி. ஆனா கழிக்க வந்த இடத்துல அடுத்த பிரச்சனை, பின்னம் தொடர்பான பிரச்சனை. என்ன பிரச்சனை? பகுதியன் சமனாக இருக்கணும். சமனா இல்ல, சமனாக்குவோம். போமாசி
12. அதுக்கேற்ற மாதிரி தொகுதி என்ன மாத்தணும், 3ஆல பெருக்கப்பட்டிருக்கு, 3ஆல பெருக்கணும், சமவெள பின்னம். சோ 12ல் 1, 12ல் 1, 12ல் 2, 12ல் 2 ஒரு பின்னத்தை கொடுக்கலுமோ முடிக்கலுமோ? ஒரு நாளும் முடிக்க கூடாது. கட்டாயம் ஒரு பின்னம் கேள்வியை பொறுத்த வரைக்கும் நீங்க நிகழ்தகவை தவிர, நிகழ்தகவுக்கும் கொடுத்தா நல்ல நல்ல, நிகழ்தகவை தவிர நீங்க மிச்சம் எல்லா கேள்விக்கும் சுருக்குங்க 6ல் 1 பங்கு. மொத்த உற்பத்தி இந்த 6ல் 1 பங்கு சகோதரர்களுக்காக அவர் ஒதுக்கியிருக்காங்க. ஆனா நாங்க செய்வோம், நாங்க வந்து பின்ன பெருக்களுக்குள்ளாலே செய்வோம். இதுல 3ல் 1 போட்டுட்டேன். மொத்த உற்பத்தியில அவர் வீட்டு தேவைக்கு எடுத்த மீதி, விற்பனை செய்யப்பட்ட மீதி வருது, மீதியில வீட்டு தேவைக்கு 3ல் 1 பங்கு எடுக்கிறார். மீதி எவ்வளவு தெரியும், 3ல் 2 பங்கு, மீதியின் 3ல் 2 பங்கு சகோதரர்களுக்காக ஒதுக்குறார். சோ நான் பின்ன பெருக்களை பயன்படுத்துறேன் பிள்ளைகள், அது கொஞ்சம் ஈஸி மட்டும் இல்ல, பிழை வராது. ஈஸி என்றது வேற கதை, பிழை வராம இருக்கிறது நல்ல விடயம் இல்லோ. 4ல் 1 பங்கின் 3ல் 2 பங்கு, ஏதாவது வெட்டை இருந்தா வெட்டலாம். இந்த முறை வெட்டை இருக்கு, 4ம் 2ம் 2 முறை 1 முறை பெருக்கி போட்டோம்டா சகோதரர்களுக்காக ஒதுக்கினது மொத்தமா அறுவடை செய்த பழங்கள் இந்த 6ல் 1 பங்காக இருக்கு. ஓகே, அடுத்த கேள்விக்கு போவோம். வீட்டு முழுவதின் என்ன பின்னமாகும்டா? அடுத்த கேள்விதான் அது எண்ணிக்கை என்ன. வீட்டு தேவைக்காக வைத்திருந்த பழங்களின் எண்ணிக்கை, இப்பதான் அந்த ஒப்பீடு வருது என்ன. வீட்டு தேவைகளுக்காக வைத்திருந்த பழங்கள் 12, வீட்டு தேவைகளுக்காக 12 இங்க எது வருது, இந்த இடத்துல இதுதான் 12 பழங்கள் அப்படி என்று தருவது. இதுக்குரிய பின்னமும் நமக்கு தெரியும். இது பொதுவா நாங்கள் தர்ற பின்ன, அந்த எண்ணிக்கை தர்ற பின்னம் நமக்கு தெரியாதா இருக்கும், அதான் கொஞ்சம் கடுமையா இருக்கும். சில நேரம் ஒப்புடுற மாதிரி இருக்கும், இது அதை விட 12 கூடியது அப்படிலாம் சொல்லுவாங்க. சோ அந்த வித்தியாசத்தை கண்டுதான் நாங்களே ஒப்பிட வேண்டி வரும். ஆனா இங்க அந்த கிரச்சலும் இல்லை. வீட்டு தேவைக்காக வைத்திருந்த பழங்களின் எண்ணிக்கை 12 எனில் விற்ற அன்னாசி பழங்கள் எத்தனை? அப்ப நாங்க முதல்ல இவர் எதிர்பார்க்கிறது எப்படி இருக்கும்னா மொத்தத்தை கண்டுதான் வர்றோம். அதாவது 12ல் 1 பங்கு வீட்டு தேவைக்காக வச்சிருந்தான். அப்படி வீட்டு தேவைக்காக வச்சிருந்த 12ல் 1 பங்கு 12 பழங்கள் என்று சொன்னா மொத்தம் எவ்வளோடா? மொத்தம் அதாவது அறுவடை செய்த முழுமை இங்க இந்த 144, 12ல் 12 பங்கு கண்டு வாரது, 12ல் 12 பங்கு, 12ஆல பெருக்கினா 140, 12ஆல பெருக்கினோம்னா 144 பழங்கள் மொத்தமாக அறுவடை செய்யப்பட்டிருக்க வேண்டும். அதனால நோட் பண்றேன். ஆனா கேள்வி இது இல்ல, கேள்வி கேட்டது இங்க விற்பனை செய்யப்பட்டது. சோ விற்பனை செய்யப்பட்டதுக்கு நாங்க வரணும், விற்பனை செய்யப்பட்டது அறுவடை செய்யப்பட்ட 144 பழங்களின் 4ல் 3 பங்கு, 4ஆல பிரிச்சு 3ஆல பெருக்கணும். 4ஆல பிரிச்சா நீங்க பெருக்கத்தை ஞாபகம் செய்யலாம். 4ஆல பிரிச்சா 14ல் 3 முறை, 2 மிச்சம் 24, 24ல் 8 முறை, 38 அப்படின்னு வரும். சரியாடா? 39, 48, 36. நாலால விட்டேன், 3ஆல வெட்டி விட்டேன், 28. சாரி 36, 24ல் 6 முறை என்ன, 36. 36 3ஆல பெருக்கினா 18, 8 போட்டு ஒரு மிச்சம் 9 மொண்டும் 10, 108 பழங்கள் விற்பனை செய்யப்பட்டிருக்கும் அப்படின்னு வரும். இதுதான் எதிர்பார்ப்பது. மொத்தத்தை கண்டு வருவீங்க என்று மொத்தம் காணாமலும் வரலாமடா. எப்படி 12ல் 1 பங்கு பழங்கள் 12 பழங்கள் என்று சொன்னா நமக்கு தேவை மொத்தம் விற்பனை செய்யப்பட்டது அறுவடை செய்யப்பட்டது 4ல் 3 பங்கு. ஆனா பிரச்சனை என்னன்னா இது 12ல் 1 இருக்கு, இந்த 4ல் 3 இருக்கு. ரெண்டு பேரையும் ஒரே பகுதியின் பின்னமா மாத்தணும். எந்த பகுதியின் பின்னமா மாத்தலாம்? 12ல் 2 இவரையும் மாத்தலாம். இவரை 12ல் 2 பார்த்தா இது 3ஆல பெருக்கப்பட்டிருக்கு, 3ஆல பெருக்கினா 9 பங்கு. சோ 12ல் 9 பங்கு காணணும். 12 9ஆல பெருக்கி விட்டா 108 இதுக்குள்ளாலே வந்துடும். அங்க மொத்த பழங்கள் காணாமலே சோட் ரூட் எடுத்தும் வரலாம். எப்படி வந்தாலும் விட உங்களுக்கு ஃபுல் மார்க்ஸ் வரும். நீங்க விட கண்டுட்டீங்க, சரியான வழியில கண்டுட்டீங்கன்னா ஃபுல் மார்க்ஸ் வரும். நம்ம அப்படி செஞ்சிட்டோம் இப்படி செஞ்சிட்டோம் சண்டை பிடிக்கிறதுக்கு கொண்டு வந்து. அன்னாசி பழம் ஒன்றின் விலை ரூபாய் 380. விற்பனை மூலம் அவருக்கு கிடைக்கும் வருமானத்தை காண்க.
விற்பனை செய்யப்பட்ட பழங்களுக்கு தான் வருமானம். ஸோ 108 பழங்கள்லாம் அவர் விற்பனை செய்தவர். அப்போ 108 பழங்களுக்கு 350 ரூபாய் வீதம். ஒரு சைவரை தூக்கி பின்னால போட்டுட்டு பெருக்கத்தான் வேணும். 108 35 முதல்ல 5 பெருக்கிறேன். 40 சைவரை போட்டு 4 மிச்சம், அந்த 4 இங்கே இறங்கிடும் 5. 3 பெருக்கிறேன். 24 சரிதானே? 24 24 4 போட்டு 2 மிச்சம், அந்த 2 இங்கே இறங்கிடும் 0 2 2 அதுதானதான் 3 0 8 7 3. ஸோ அதையும் 3க்கு சேர்த்து விட்டோம்டா அன்னாசி பழ விற்பனை மூலம் எவ்வளோடா கிடைக்குது? ரூபாய் 37,800. பெருக்கல் சரியா இருந்தா விட சரி. பெருக்கல் சரி ஒன்று இருக்கா பாருங்க பிள்ளைகளா. ரைட். ஸோ மார்க்ஸ் சொல்றேன்னு இருக்கா போடுங்க பிள்ளைகள். இது என்னுடைய புள்ளி திட்டம். சரியான புள்ளி திட்டத்தை நான் பார்க்கவே இல்லை. பார்க்காம தான் உங்களோட கதைக்கிறேன். இது என்னுடைய புள்ளி திட்டம். இது நேரடியாக போடக்கூடியதாக இருக்கிறதால இதுக்கு ஒரு புள்ளியா நான் தான் நேரடியா போடலாம். இதுக்கு ஒரு கணிதம் வேணுமென்று இல்லை. பின்ன பெருக்களுக்கு ஒரு புள்ளி, விடைக்கு ஒரு புள்ளி. கட்டாயம் செய்க வழி இருக்கணும். இல்லையண்டா தனி ஒரு புள்ளி தான் விட தனியே இருந்தா ஒரு புள்ளி தான் பெறும். அதே மாதிரி இது 3 மெத்தட்ல செய்யலாம். செய்க வழிக்கு ஒரு புள்ளி, விடைக்கு ஒரு புள்ளி, 2 புள்ளி. ரைட். இதுக்கு நான் உங்களுக்கு 3 புள்ளி தாரன். ஏன்னா இது மொத்தங்கான்றது தான் நான் எதிர்பார்த்து புரியும். ஸோ ஒப்புடுறது, அதாவது 12ல் ஒரு பங்கு தான் 12 பழங்கள் என்று ஒப்புடுறதுக்கு ஒரு புள்ளி, மொத்த பழங்களை காண்றதுக்கு ஒரு புள்ளி, அதை கண்டு விற்பனை செய்யப்பட்ட பழங்களை காண்றதுக்கு ஒரு புள்ளி. இப்படியும் பெறலாம், அப்படியும் பெறலாம். அப்படி வந்தாலும் அந்த 3 புள்ளியும் கிடைக்கும். பிள்ளை எது கட்டாயம் மொத்தம் காணையில சார். அப்ப இந்த ஒரு புள்ளியை குறைக்கணும் சண்டை பிடிச்சுக்கிறேன் சரிதானே? பெருக்களுக்கு ஒரு புள்ளி, விடைக்கு ஒரு புள்ளி. மொத்தத்துல முதலாவது கேள்விக்கு உங்களுக்கு 10 கேட்டுன்னு நான் நினைக்கிறேன். இந்த பின்ன கேள்வி அவ்வளவு பெரிய கஷ்டமான கேள்வியாக அமையலன்னு நினைக்கிறேன். நீங்க என்ன சொல்றீங்க? பெரிய கஷ்டம் இல்லை என்ன? இப்ப 2வது கேள்விக்கு போகும்போது இது 2023 பாஸ் பேப்பர் மாதிரி 2 AB என்று 2 பகுதியா வந்திருக்கு. அளவீடு தொடர்பான கேள்வின்னு சொல்றது, அளத்தல் தொடர்பானது. இதுல நாங்க பொதுவாக சுற்றளவு பரப்பள வளர்க்கறது மட்டும்தான் வர்றது. ஆனா இந்த முறை அப்படி இல்லாம தூர நேர வரைவும் உள்ள வந்து சேர்ந்திருக்கு. 2023லயும் அதே மாதிரி ஒரு டைப்ல கேள்வி வந்து அந்த கேள்வி டைப் தான் மிக இலகுவாகவே இருக்கு. புகையிரதம் ஒன்று சீரான கதியில் A என்ற நிலையத்திலிருந்து புறப்பட்டு B என்ற நிலையத்தை சென்றடைந்து பின் அங்கிருந்து அதே கதியில், என்ன கதி என்றதை நம்ம காண வேண்டியிருக்கும், அதே கதியில் 60 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கும் C என்ற நிலையத்தை சென்றடைகின்றது. இதன் இயக்கத்துக்கான பூரணமற்ற தூர நேர வரைவு காட்டுகின்றது. கதி மாறையில என்றா நீங்க விஞ்ஞானத்துல படிச்சிருப்பீங்க, கணிதத்துல படிச்சிருப்பீங்களோ இல்லையோ தெரியாது. வேகம் மாறையில, எங்க வேகம் மாறையில அந்த சாய்வு மாறாது, படித்திறன் மாறாது. சோ ஒண்ணும் இல்லை. இப்ப நம்ம B என்றது 20வது கிலோமீட்டர்ல இருக்குது. இங்க இருக்கு பாருங்க, தூரம் இங்க இருக்கு. 20வது நிமிடத்துல 20வது கிலோமீட்டர்ல நிக்கிறார். சோ அதே சாய்வுல அப்படியே இழுத்து நாங்கள் எங்க கொண்டு வந்து சேர்க்கணும்னா 80ல கொண்டு வந்து சேர்க்கணும். அந்த கோடை நீங்க அடிமட்டம் வச்சு இழுத்து அப்படி கொண்டு போனீங்கன்னாலே சரி நினைக்கிறேன். இங்க வந்து சேருவன்னு நினைக்கிறேன். நம்ம கணக்காக பார்ப்போம். ரெண்டும் கூட நான் சொல்லி ஒரு கணக்கு பார்க்குறேன். இங்க வந்து சேரும். 80வது நிமிடத்துல 80 கிலோமீட்டர்ல நிற்பார். 20வது நிமிடத்துல 20 கிலோமீட்டர். நீங்க அடிமட்டம் வச்சு கீறின பிள்ளைகளுக்கு இது மிக இலகுவானதா இருக்கும். எனக்கு இதுல அடிமட்டம் டூல் வந்து பயன்படுத்தினா தானே நாம் அந்த வேற்ற மாதிரி செஞ்சு காட்ட போறோம். எதிர்பார்க்கறத நான் செஞ்சு காட்ட போறேன். பட் இது நீங்க நேர கீறினாலே இந்த கணக்கு பட்டன்னு முடிஞ்சிட போகுது. இதுல வந்து சி என்ற புகையிரத நிலையத்தை சென்றடைந்ததை இந்த தூர நேர வரை இந்த பாயிண்ட் காட்டும். இது இல்ல மேப், சும்மா சொல்றேன். ரைட். இதுல உங்களுக்கு ஏதாவது குழப்பம் இருக்கா பிள்ளைகள்? அப்படி நீட்டி விடுறதுல படித்திறன் மாறையில, ஏன் கதி மாறையில, சோ படித்திறன் மாறையில. ரைட். நம்ம கேள்விக்கு போவோம். முதலாவது கேள்வி, A என்ற நிலையத்திலிருந்து B என்ற பயணத்துக்கான கதியை காண்க. ஏயில இருந்து ஏயில ஸ்டார்ட் பண்றோம். அப்ப எங்கட டைமர் அப்பதான் ஆன் பண்ணியிருக்கோம். சோ அப்ப 0 நிமிடம், 0 நிமிடத்துல 0 கிலோமீட்டர்ல நிக்கிறார். அவர் அப்படியே பயணிச்சு பிக்கு வந்துடுறார். பியில என்ன காட்டுது? 20 நிமிடம் இடத்திற்கு 20 கிலோமீட்டர் பயணிச்சுக்கிறேன். நான் இதுல பார்த்தேன் பிள்ளைகள், நான் ஒரு கெட்டிக்கார பையன் செய்கிறத பார்த்தேன். பட் அவன் என்ன மதிக்க மாட்டான் வேற கதை. பள்ளிக்கூடத்துல ஏதோ ஒன்று பிரச்சனை. பள்ளிக்கூடம் வழியா பள்ளிக்கூடம் தப்பா சொல்லக்கூடாது. உண்மையான நிலைமை என்னன்னா அங்கேயுமே இலவசத்துக்கு மரியாதை இல்லை. அவனுக்கு நிஷாதன் சார பெருசா பிடிக்காது. சரி, நம்ம விஷயத்துக்கு வருவோம். அவன் செய்ததுல நான் பார்த்தான் என்னன்னா, அவன் அதுக்காண்டி அவனை நான் சொல்லல, சூத்திரம் பயன்படுத்துறான். கதிசமன் தூரத்தின் கீழ் நேரம் தான் பயன்படுத்துறவன். கதிசமன் தூரத்தின் கீழ் நேரம். தூரம்
சரியா போட்டான். தூரம் வந்து 20 கிலோமீட்டர், நேரமும் வந்து 1/3 மணித்தியாலம் என்று சரியா தான் போட்டோம். மணித்தியாலம் மாதிரி இது 1/3 மணித்தியாலம் என்று மணித்தியாலத்துல தான் போட்டோம். என்ன கட்டாயம் மணித்தியாலத்துல போடணும். ஒருவேளை உங்களுக்கு இப்படி மணித்தியாலத்துல போட முடியலன்னு என்ன செய்யணும் பிள்ளைகள், மொத்த தசமயம் என்ன பின்னமா போடணும். அதாவது என்ன 20 நிமிடம்ன்றத மணித்தியாலமாக்கணும்டா 20 கீழ் 60 வகுக்கின்ற பின்னம் அங்க போகும்போது நிகர்மாறி பெருக்கும். அவர் செஞ்சதை நான் காட்டேன். அவர் செஞ்சது 1/3 போட்டுட்டு நிகர்மாறி பெருக்கேக்க அப்படியே 1/3 வந்துச்சு. நிகர்மாறிக்கு என்ன நடக்கும்? 3 மேல போகும், 1 கீழே வரும். அவர் செய்த மிஸ்டேக் இதுதான். அது பிறகு அவர் 6.666 கிலோமீட்டர் அவர் போட்டார். உண்மையான விட என்னடா 60 கிலோமீட்டர் 60 கிலோமீட்டர் அவர். இதுக்கு நீங்க மிக இலகுவா காண்றதுக்கு ஒப்பிடுங்கூடா. இது அது நீங்க வீதம் சூத்திரத்துக்களாலதான் செய்யணும் அப்படி என்ன இல்லை. இது வந்து நேர்வீத சமன்ல செய்யறது உங்களுக்கு இலகுவா இருக்கும். நீங்க வேணும்னா இந்த டைப்ல இருக்கு, எந்த கணக்கு எடுத்து பாருங்க, நேர்வீத சமன்ல செய்யறது ஈஸியா இருக்கும். 20 நிமிடத்துல இந்த ரெயின் வந்து 20 கிலோமீட்டர் தூரம் போயிருக்குண்டா கதி என்றது ஓரலகு நேரம், அதாவது ஒரு மணித்தியாலத்தை எத்தனை கிலோமீட்டர் போகும். என்ன நம்ம கதிக்குரிய பொதுவாக நாங்கள் எங்க பயன்படுத்தினாலும் கிலோமீட்டர் h-1, அதாவது ஒரு மணித்தியாலத்துல எத்தனை கிலோமீட்டர் போகும்ன்றதுதான் பாக்குறாங்க. சோ 20 நிமிடம் நாங்கள் மணித்தியாலம் என்றா ஒரு மணித்தியாலம் என்றது எத்தனை நிமிடம் என்று சொன்னா காணும். ஒரு மணித்தியாலம் என்றது எத்தனை நிமிடம்? 60 நிமிடம். சோ 60 நிமிடத்துல எவ்வளவு தூரம் போகும்? இதே ஸ்பீட்ல ஒரு மணித்தியாலம் 60 நிமிடம் பயணித்தா இந்த ட்ரெயின் எவ்வளவு தூரம் போகும்? குறுக்கு பெருக்கம் போடலாம், 3 மடங்கு பட்டுட்டு போகலாம். 60 குறுக்கு பெருக்கம் பண்ணா 60 20 பெருக்கி 20ஆல பிரிக்கணும். இந்த 20ஆல சோ வெட்டுப்பட்ட 60 கிலோமீட்டர் வரும். ஒரு மணித்தியாலத்துல 60 கிலோமீட்டர் போகக்கூடியதுண்டா. ஆகவே கதி சமன் 60 கிலோமீட்டர் h-1 நீங்க இப்படியும் கொடுக்கலாம். இது ரெண்டும் சரி. என்ன பொறுத்த வரைக்கும் நீங்கள் இத முயற்சி செய்யறதை விட நேர்வீத சமன் செய்யறது நல்லது. ரைட், ஓகே. அது நீ உங்களோட விருப்பம் இல்லையா. நீங்க சூத்திரத்துக்குள்ளான பழைய பிள்ளைய கொண்டு வந்து திடீர்னு நான் நேர்வீத சமன்ல செய்யணும் சண்டை பிடிக்கிறேன், எது கொண்டாலும் சரி. ரைட், வியிலிருந்து சி வரையான பயணத்துக்கான தூர நேர வரைவில் குறித்து காட்டு நான் சொன்னான். நேரம் அதே கதி, அதே கதி என்ன 60 கிலோமீட்டர் per hour. 60 கிலோமீட்டர் per hour என்ன அர்த்தம்? ஒரு மணித்தியாலம், அதாவது 60 நிமிடத்துல இந்த புகையிரதம் 60 கிலோமீட்டர் போகும். நமக்கு போக வேண்டியது 60 கிலோமீட்டர் தான். என்ன பாருங்க, அதே கதியில் 60 கிலோமீட்டர் தூரம் பயணித்து சி என்ற நிலையத்தை அடைகின்றது. சோ 60 கிலோமீட்டர் போறதுக்கு எனக்கு நிமிடத்துல எவ்வளவு நேரம் எடுக்குமாடா? 60 நிமிடம். இப்ப இதுவே 90 கிலோமீட்டர்ண்டா நம்ம திரும்ப கணிப்போம். இல்ல இது 45 கிலோமீட்டர்ண்டா திரும்ப கணிச்சிருப்போம். குறுக்கு பெருக்கம் எதோ இல்ல அச்சரம் ஏதோ ஒரு சமன்பாடோ ஏதோ போட்டு கணிச்சிருப்போம். அப்ப 60 கிலோமீட்டர் போறதுக்கு இப்ப 20 கிலோமீட்டர் போயிருக்கு. 60 கிலோமீட்டர் போனா எவ்வளவு தூரம் ஆயிடும்? 80 கிலோமீட்டர் மொத்த பயணம் ஆயிடும். 20 நிமிடம் எடுத்துட்டு இன்னும் 60 நிமிடம் எடுத்தா எவ்வளவு நேரம் ஆயிடும்? மொத்த நேரம் 80 நிமிடம் ஆயிடும். சோ இந்த இடம் வந்து சேர்றதைத்தான் தூர நேர விரைவுல சி காட்ட போகுது. அடிமட்டத்தை வச்சு இதை இணைப்பீங்க. நீங்க நேரா நீட்டினாலே இந்த கேள்விக்கான விட உங்களுக்கு நோமலாவே வந்துடும். சி இங்க காண நீட்டிருக்கணும், இந்த இடத்துல சி குறிச்சிருந்தா காணும். அதுக்கான நிலையம் சி இதுல இருக்குன்ற அர்த்தம் இல்ல, அந்த சி சென்றடைந்ததை இந்த தூர நேர வரைவு காட்டுது. அவ்வளவுதான் இந்த கேள்வி. அது முடிஞ்சு. பெருசா உங்களை கஷ்டப்படுத்தவும் இல்லை. கொஞ்சம் கடினமான கேள்விகளை நாங்கள் முயற்சி செஞ்சு பார்க்கலாம். படத்தில் காட்டப்பட்டுள்ளவாறு ஒரு செவ்வக வடிவ காணியும் அரைவட்ட பூம்பாத்தியும் அமைக்கப்பட்டு எஞ்சிய பகுதியில் புல் வளர்க்கப்படும். அதை கிளியரா வழங்க புள்ளியல் மொத்தமா சொல்றது பாத்தி என்ற பேர் சொல்றாங்க. செவ்வக வடிவ காணி சொல், காணி காணி காணியில் செவ்வக வடிவமான காணி, காணி என்றது முழுமையா சொல்றாங்க. இத வந்து பூப்பாத்தி என்று சொல்றாங்க. இதைத்தான் பூப்பாத்தி என்று சொல்றாங்க. வெளியில இருக்கிற இடத்துக்கு புல் வளர்க்கப்பட்டிருக்கு. அப்ப உள்ளுக்குள்ள புல் வளர்க்கப்படல. பூப்பாத்தியின் பரப்பளவு, பூப்பாத்தி இந்த பரப்பளவுன்றது அவங்க எதை கேட்கிறாங்க, எது இந்த பரப்பளவு கேட்கிறாங்க? அரை வட்டம். வட்டத்தை பொறுத்த வரைக்கும் நான் திரும்ப திரும்ப சொல்லுவேன் பிள்ளைய, நீங்க கிணக்க சூத்திரமா பாடமாக்காதீங்க.
வட்டத்தை பொறுத்தவரைக்கும் ரெண்டு சூத்திரம். ஒன்று வட்டத்தின் பரிதியின் நீளம், இது நான் சொல்லியே நீங்க பாடமாக்கிருக்கணும் வளர்த்துக்கு. வட்டத்தின் பரிதியின் நீளத்துக்கான சூத்திரம் சி சமன் 2πr. வேறு எந்த சூத்திரம் வேண்டாம், பைடி எல்லாம் காலாவதி ஆயிட்டு வேண்டாம். அடுத்த சூத்திரம் வட்டத்தின் பரப்பளவு, உள்ளுக்குள்ள இருக்க ஏரியா. வட்டத்தின் பரப்பளவுக்கான சூத்திரம் ஏ சமன் πr வர்க்கம். இதுல சில பிள்ளைகள் நான் பார்க்கறதுல கொடுமையான விஷயம் என்ன, 2πr வர்க்கம் ஒரு புது சூத்திரத்தை கொண்டு வருவாங்க. அப்படி ஒரு சூத்திரமே கிடையாது. ரெண்டாவது விஷயம், சூத்திரம் சொல்லும் போது முன்னுக்கு இருக்கிறதையும் சேர்த்தே சொல்லுவோம். வட்டத்தின் பரப்பளவு சமன் πr வர்க்கம். πr வர்க்கம் அப்படி சொல்லாதீங்க, இனிஷியல் இல்லாம சொல்லாதீங்க. வட்டத்தின் பரப்பளவு, ஆற்ற பரப்பளவுன்ற என்னன்றதை மென்ஷன் பண்ணியே சொல்லுவோம் ஒரு சூத்திரம் சொல்லும் போது. அப்பதான் பாடமாகும். பாடமாகும் மட்டுமில்ல, அதான் சரியும். ரைட், ஓகே, நம்ம விஷயத்துக்கு இருப்போம். அப்ப எங்களுக்கு பூப்பாத்தின் பரப்பளவா, அரைவட்ட பரப்பளவு தான் வேணும். முழுவட்டத்தின் பரப்பளவு πr வர்க்கம் வேண்டா, அரைவட்டத்தின் பரப்பளவு அது இந்த அரைவாசி. நீங்க முன்னுக்கு அரை தர πr வர்க்கம், அதுவும் சரிதாங்க. அது பழைய சிலபஸ். இப்ப புது சிலபஸ்ல இப்படித்தான் பயன்படுத்துறான். இது கொஞ்சம் சரி, அதை விட சரி. ரைட், ஓகே, அதுவும் சரிதான், பிரச்சனை இல்லை. 22/7 பை பகுதி ஒன்றை பொறுத்த வரைக்கும் பைக்கு 22/7. அது மேலேயே எங்கேயாவது ஒரு இடத்துல கூடுதலா மென்ஷன் பண்ணுவாங்க. பையின் பெருமானம் 22/7 என கொள்வோம். பகுதி 2 பொறுத்த வரைக்கும் சொன்னதைத்தான் பயன்படுத்தும். இப்படியெல்லாம் சில நுட்பம் இருக்கு, எக்ஸாம் தொடர்பான சில நுட்பங்கள் இருக்கு, அதையும் பார்க்கத்தான் வேணும். அரையின் வர்க்கம் படார் 14 தர 14 போட்டுறேன். அரை வட்டம் என்றாலே கவனம் எடுத்துக்கோ. வெரி குட். அரை என்றது அரை வட்டத்துலதான் இந்த பிரச்சனையே வரும். மையத்திலிருந்து பரிதிக்கான தூரம் 7 மீட்டர் தான். அப்ப 7 தர 7 தர அரை, 7 மேலும் வெட்டுப்படும் ஒரு முறை 22 வெட்டுப்படும் ஒரு முறை 11 முறை. இதுக்கு மேல வெட்டுப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை, பெருக்கிறதுக்கு 2 பேர் இருக்கு. ஒரு 11 7 பெருக்கி இருக்கு, பெருக்கி போட்டா 77 மீட்டர் வர்க்கம். புல் வளர்க்கப்பட்ட பகுதியின் பரப்பளவு, புல் என்ன பகுதியில் வளர்க்கப்பட்டிருக்கு, அது இந்த மொத்த காணிக்குள்ள அரைவட்டம் போக மீதி. அப்ப நம்ம சுபகத்தின் பரப்பளவு காணாம இங்க வரையலாது. சுபகத்தின் பரப்பளவு நீளந்தர அகலம், நீளம் 20, அகலம் 15. சைவர தூக்கி பின்னால போட்டுடும் 15 20 300 மீட்டர் வர்க்கம். அப்ப புல் வளர்க்கப்பட்டது 300ல இருந்து இந்த 77 கழிச்சு விடுவோம். சைவர் கடன் எடுத்து வந்தா இங்க 10, 10ல 7 போனா 3. கடன் எடுத்து இடையில கொடுக்கும் போது இவர் 9,000 ரூபாய் 10 பிறகு கொண்ட கொடுத்து 9,000. 9ல இருந்து 2 7 போனா 2, இங்க 2. சோ விட 223 மீட்டர் வர்க்கம். அழகு கவனம் பிள்ளைகள், அழகு பிள்ளைக்கு இப்போதைக்கு ஒரு மார்க்ஸ் தான் குறைக்கிறாங்க, சரிதானே? அதை கொஞ்சம் கவனிச்சு கொள்ளுங்க. ரைட், உங்களை புள்ளித்திட்டம் சொல்றேன் பிள்ளைகள், இது என்னுடையதான், திரும்பவும் சொல்றேன், இது என்னுடைய புள்ளித்திட்டம். சோ இதுதான் சரி என்று சண்டை பிடிக்க வேண்டாம். சூத்திரத்துல பிரதிகிறதுக்கு சூத்திரத்தால வந்தாலும் சரி, ஒப்பிட்டாலும் சரி, செய்க வழிக்கு ஒரு புள்ளி, விடைக்கு ஒரு புள்ளி, 2 புள்ளி. அதே மாதிரி இதுக்கு அந்த 60 நிமிடம் எடுக்கும்ன்றதை காண்றதுக்கு 2 புள்ளி. 60 நிமிடம் எடுக்கும்ன்றதை காண்றதுக்கு 2 புள்ளி. அதை தூர நேர வரைவில் குறிச்சு காட்டுறதுக்கு ஒரு புள்ளி. சிய கண்டு அந்த சி என்ற இடத்தை பாயிண்ட் பண்ணி அதை குறிச்சு காட்டுறதுக்கு ஒரு புள்ளி. அதுக்கு பிறகு இங்க அரைவட்டத்தின் பரப்பளவை காண்றதுக்கு சூத்திரத்துல பிரதிகிறதுக்கு ஒரு புள்ளி, விடைக்கு ஒரு புள்ளி, 2 புள்ளி. பாருங்க சொல்றேன், அது தொடர்பா காய்க்கிறேன். நான் அழகு பிள்ளையா இருந்தா என்ன நடக்கும்ன்றதை சொல்றேன். இப்போதைக்கு இருக்கிற ஓலவெல் புள்ளி திட்டத்தை வச்சு சொல்றேன் ஐயா. ரைட், சுபகத்தின் பரப்பளவை காண்றதுக்கு ஒரு புள்ளி, கலிக்கணும்ன்றதுக்கு ஒரு புள்ளி, விடைக்கு ஒரு புள்ளியாக 2 புள்ளி. இப்ப இதுல ஒரு இடத்துல கூட நீங்க அழகு சரியா போடல, ஒரு இடத்துல கூட இந்த ஒரு விடைக்காவது அழகு சரியா வரையிலேண்டா வர்ற மொத்த கேள்வியிலிருந்து அழகு பிழை என்று சொல்லி -1 பண்ணுவது ஒருக்கா மட்டும்தான். நம்பரை சரியா இருந்தா விடைக்கு இதுவரைக்கும் சரிதான் போடுவது, கூடுதலா அதை மாற்ற மாட்டாங்கன்னு நான் எதிர்பார்க்கிறேன். அழகு பிழைக்காக இதுவரைக்கும் ஒரு புள்ளி தான் குறைக்கிறாங்க. உங்களுக்கு இந்த குறித்த வினாவுக்கு 10க்கு எத்தனை போடுங்க. இப்ப இதுல உங்களுக்கு இதுல ஒரு பை சான்ஸ் எப்படி வந்துருமெண்டாப்போ, இதுல நீ சென்டிமீட்டர் போட்டிருந்தாலும் இந்த கேள்விக்கு நீங்க சில நேரம் சரியான அழக போட்டிருப்பீங்க. அப்படி என்றா உங்களுக்கு பிழை இல்லை. சொல்ற விடங்கடா. சரி, அடுத்த கேள்வி போமா. மூன்றாவது கேள்வி சதவீதம் தொடர்பானது. எதுவும் அவ்வளவு பெரிய கஷ்டமா இல்லை என்றுதான் நான் நினைக்கிறேன்.
ஆண்டு பெருமானம் ரூபாய் 400,000, அதாவது 4 லட்சம், 4 லட்சமாக மதிப்பிடப்பட்டுள்ள காணி ஒன்றிற்கு உள்ளூராட்சி மன்றம் 6% இறைவரி அறவிடுது. ஒரு காணி இருக்கு, அந்த காணிக்காக மதிப்பீட்டு குழு இந்த காணியால எவ்வளவு வருமானம் பெறுமென்று மதிச்சிருக்கா. மதிப்பீட்டு பெருமானம் என்ன, விற்பனைக்காக மதிக்கப்பட்டது இல்லை. இது இந்த காணியால உரிமையாளருக்கு ஒரு வருடத்துல 4 லட்சம் ரூபாய் வருமானம் கிடைக்கும். அதாவது வருமானம் என்பது நீங்க விவசாயம் செஞ்சு வருமானம் வந்தது அது இல்ல. அந்த வருமானம் உள்ளூராட்சி சொத்து வாடகை மூலம் பெற்றுக் கொடுக்கிற வருமானத்தை தான் நீங்க சொல்லுவாங்க. இறைவரி அறவிடப்படுது. இறைவரி என்பது மதிப்பீட்டு பெறுமதியின் 1%. இங்க மதிப்பீட்டு பெறுமதி தந்திருக்கு, ஆண்டு வரி தான் கேட்டிருக்கு. இதுல இறைவரி என்று வந்தாலே நாளில் உண்டால பெருக்கணும் என்று சில பேர் ரூல்ஸ் வச்சுக்காங்க. அப்படி இல்லை, சரிதானே? சோ 4,400,000 அட்வர்டைஸ்மெண்ட் வருது, அது இந்த இதுல இருக்கு. 400,000 இன்னண்டா தர 6%, 100 மேல் பின்னமா போடுறடா, அதான் நல்லம் ஒப்புடுறது. அதுகளை விட பின்னமா போடுற நல்லம். 100 மேல் 6, சுருக்கேக்கு 2 சைவர் வெட்டப்படும். 400ம் 6 பெருக்க கிடக்கு, 2 சைவரை பின்னுக்கு போட்டுட்டு 6ஆல பெருக்கினா விளடா படியா பேரடா, நான் தான் பிழைச்சி போட்டுக்கோ. சரி 3 சைவர், என்ன 3 சைவர் பின்னுக்கு போட்டுட்டு 26, 24டா, 24. ஸோ எவ்வளவு வருமானம் இறைவரியாக கட்டணும் வருஷத்துக்கு? பெரிய அமௌண்ட், சின்ன அமௌண்ட் இல்லை. அந்த வருமானம் பெருசா இருக்கிறதால ரூபாய் 24,000 சொல்றோம், சரியாடா? ஓகே. அடுத்த கேள்வி, காலாண்டுக்கு செலுத்த வேண்டிய இறைவரி. சின்ன விஷயம். இறைவரி என்ன, மதிக்கப்பட்ட பெறுமதி என்றது ஒரு பெரிய அமௌண்டா இருக்கும். அதுக்காண்டி அவ்வளோத்தையும் அரசாங்கத்துக்கு தூக்கி கொடுத்துட்டு போறது இல்லை. அதுல ஒரு சிறிய பகுதி தான் அரசுக்கு கட்டணும். அதாவது அரசுன்றது இங்க உள்ளூராட்சி மன்றங்கள் ஏதாவது உண்டு, நகர சபை, பிரதேச சபை, மாநகர சபை. இதுல சின்ன உங்களுக்கு இருக்கிற ஒரு குழப்பமா இருக்கும். பிரதேச சபை ஒன்று இருக்கு, பிரதேச செயலகம் ஒன்று இருக்கு. ரெண்டும் ஒன்றோ அப்படின்னு கேட்பீங்க. நான் நினைக்கிறேன் இந்த குடியியல் படிக்கிறார்களுக்கு அந்த பிரச்சனை வராது. ரெண்டும் வேறு வேறு. பிரதேச செயலகம் என்றது ஒரு விதமான வேற வகையான நிர்வாக கட்டமைப்பு. பிரதேச சபை என்றது வேற வகையான நிர்வாக கட்டமைப்பு. பிரதேச சபை என்றது இந்த உள்ளூராட்சி மன்றத்தில் உண்டு. பிரதேச செயலகம் வேறு, அது வேறு. இந்த சரியான வித்தியாசத்தை நீங்க வழியாக கவனிக்குவா. ரைட். இந்த வரிய 4ஆக பிரிச்சு கட்டுற ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஆப்ஷன் தான், கட்டாயமாக 4ஆ பிரிச்சு தான் கட்டணும் இல்லை. நீங்க வேணுமென்னா 4ஆ பிரிச்சு கட்டலாம், இல்ல ஒரே அடியாக கட்டலாம். உங்களுக்கு அதுவும் தெரிஞ்சு கொள்ளணும், இலங்கையில பொதுவா எல்லா உள்ளூராட்சி மன்றத்திலையும் ஜனவரி 31க்குள்ள 1ஆம் மாதம் முடியக்கு முன்னுக்கே முழுமையான இறைவரியையும் கட்டுவீங்கன்னா அந்த இறைவரி இந்த 10% டிஸ்கவுண்ட். இறைவரி இந்த காலாண்டு வரி என்றது இந்த மொத்த செலுத்த வேண்டிய இறைவரி இந்த 4ஆக பிரிக்கணும். 4ல் ஒரு பங்கு நீங்க 4ஆல பிரிச்சா 24ல 6 முறை. நீங்க சில பிள்ளைகள் என்ன செய்யணும்னா சரியா 24 வெட்டுவீங்க, அப்படி வெட்டக்கூடாது. இப்படி முழுசா வெட்டிட்டு 24ல 6 முறை மிச்ச சைபர் ஏறும். ஸோ என்ன விடா எவ்வளோடா காலாண்டுக்கு செலுத்த வேண்டிய இறைவரி? 6,000 ரூபாய். பெரிய இறைவரி அவ்வளவு பெருசா லேசில வர்றையில, ஆனா சில டவுன் சைட்ல இருக்கிற காணிகளுக்கு வரும். அடுத்த கேள்விக்கு வருவோம். இது கேள்வி பிழையோ அப்படின்றத கனவேரால கேட்கப்பட்டது. பட் கேள்வியில ஒரு பிழையும் இல்லை, கொஞ்சம் வித்தியாசமான கேள்விதான். ஒரு நிறுவனத்தில் வேலை செய்யும் தருண் மாதத்திற்கு ரூபாய் 1,50,000 150,000 சம்பளமாக பெறுகின்றார் மாதத்துக்கு. அவரது ஆண்டு வருமானத்திற்கேற்ப ஓராண்டுக்கு செலுத்த வேண்டிய வருமான வரியை காண்க. ஆண்டுக்கான வருமான வரியை தான் கேட்டிருக்கு. ஆனா இப்ப இருக்கிற சிஸ்டம் மாறிட்டு, இது பழைய சிஸ்டம் மாதிரி இருக்கிற ஒரு கேள்வி. 2013ஆம் ஆண்டு வரி கொள்கையை பார்த்தோம்னா புத்தகத்தில் இருக்காதான், வருட வருமானத்துக்கு தான் வருமான வரி அறவிடப்பட்டு கொண்டிருந்தது. வருடத்துக்கு நாங்க எவ்வளவு வருமானம் எடுக்கிறோம், அது ஒரு தனியார் தொழில இருக்கிற ஆக்களுக்கு பொதுவாக இப்போ வருட வருமானம் தான் இருக்கு. ஆனா இது ஒரு நிரந்தரமான சம்பளம் பெற ஒரு தொழில். சோ இவருக்கு எப்படி இருக்குமெண்டா, மேலதிகமான வரியை கட்டிட்டு தான் இப்ப காசே இந்த அக்கௌண்ட்ல போடுவடும். இவருக்கு பேசிட்டு வரைக்கே அதுல உங்களுக்கு இவ்வளவு டேக்ஸ் வட்டி இருக்கு, சோ உங்களுக்கு இவ்வளவுதான் கிடைக்கும் அப்படின்றதெல்லாம் நோட் பண்ணியே வரும். சரிதானே? அது தான் நடைமுறை. ஆனா இந்த கேள்வியை பொறுத்த வரைக்கும்
அப்படி இல்லை, வருஷத்துக்கு வருமானத்தை கண்டு நம்ம கணிக்க வேண்டியதா இருக்கு. அதே மாதிரிதான் பிள்ளைகள் இது வந்து ரணில் அவர்கள் இருக்கே, அதாவது இப்போ எங்களுக்கு இதுக்கு முன்னுக்கு இருக்கிற ஜனாதி அனுரகுமாருக்கு முன்னுக்கு ரணில் ஒரு வந்தாரு, அந்த நாட்டு பொருளாதார சிக்கல் வந்துச்சே தெரியும் உங்களுக்கு. அவர் வரைக்கும் தான் 12 லட்சத்துக்கு வருமான வரி விலக்கு என்று கொண்டு வந்தார். அது வரைக்கும் 5 லட்சத்துக்கு தான் வருமான வரி விலக்கு. 5 லட்சம்ன்றது அந்த நேரத்திற்கு கடகடண்டு பொருளாதாரம் மாற்றம் வரும்போது வருஷத்துக்கு 5 லட்சம்ன்றது மிகச் சிறிய காசா மாறிச்சு. அதை எல்லாரும் தான் வச்சிருக்கணும் என்ற பணவீக்கம் 5 லட்சத்துக்கு பெருமதி இல்லாம போக ரணில்லான் வந்து என்ன செய்தாருண்டா வருஷத்துக்கு 12 லட்சம் வரை வரைக்கும் வரி விலக்கு. அது பிரச்சனை இல்லை, எல்லாரும் ஒரு தரம் வரி கட்டது வேணும். ஆனா அதுக்கு புறம் இருக்கிற எல்லாருமே வரி கட்டணும் என்று வரியை கட்டாயப்படுத்தினார். அப்ப அதனாலதான் பெரிய அளவுல அந்த பொருளாதாரம் சீரானது என்று சொல்லப்படுது. உண்மையாகவும் அதுதான். நீங்க ஒரு ஆராய்ச்சி பார்த்தா தெரியும். வருஷத்துக்கு 12 லட்சம் அன்றைக்கு அதை மாதத்துக்கு டிவைட் பண்ணினா ஒரு மாதத்துக்கு ஒரு தனியார் வருமானம் எதுக்கான இருக்கலாம், வரி விலக்குக்குள்ள இருக்கிறேன்டா, வரி இருக்குல்ல வேண்டாம். 1 லட்சம் ரூபாய் மாதத்துக்கு 1 லட்சம் ரூபாய் தான் இருந்தது. பிறகு அனுரகுமார திசாநாயக்க வந்த பிறகு இப்ப இருக்கிற ஜனாதிபதி வந்த பிறகு இந்த வரி விலக்கு இல்லையே கூட்டினார். மற்றபடி வேறு எதுவும் மாறின. வரி விலக்குல 18 லட்சம் ஆக்கினார். அதுக்கு அடுத்து 5 லட்சம் 5 லட்சம் என்று வரும்போது அது இந்த அமௌண்ட் அதே தான். அதனாலதான் பிள்ளைகள் அந்த மாதத்துக்கான வருமானமா பார்க்கும்போது அடுத்த 5 லட்சத்தை 12ஆல பிரிக்கும் போது அது எங்களுக்கு 48,000 சம்திங் ஒரு நம்பர் வரும். அது வருஷத்துக்கான வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி தான். சரி, கேள்விக்கு போவோம். அது நடைமுறை தொடர்பானது, அதை பற்றி கேட்டாச்சு. கேள்விக்கு போவோம். இவர் செலுத்த வேண்டிய வருட வருமானம், இவற்றை ஆண்டு வருமானம் முதல் எவ்வளவு, வருட வரிய கேட்டது, இவற்றை ஆண்டு வரிய எவ்வளவு, முதல்ல வரி என்று சொல்ற மொத்த வருமானம் எவ்வளவு, இவற்றை ஆண்டு வருமானம். ஆண்டு வருமானம் கொண்டு வழியா போடுவோமே. ஆண்டு வருமானம் 1,50,000 ரூபாய் இவற்றை மாத வருமானம். அப்ப வருஷத்துக்கு இவருக்கு எவ்வளவு கிடைக்கும், மொத்தமா சம்பளமா 12ஆல பெருக்கணும். 4 சைவரையும் தூக்கி பின்னால போட்டுட்டு 12 என்னடா வருது இல்லை, 12 60 சைவரை போட்டு 6 மிச்சம் 12 மாறும் 18. ஆண்டு வருமானம் எவ்வளவா இருக்க போகுது, 18 லட்சம் ரூபாவா இருக்க போகுது. இவற்ற மொத்த வருமானத்துல இதான் மொத்த வருமானம்டா 12 லட்சத்துக்கு வரி விலக்கு. இதுக்கு 1 ரூபா வரியும் கட்ட தேவையில்லை. அப்ப மேலதிகமாக இருக்கிற எவ்வளவுடா, மேலதிக கேட்டகரியில் வர்றது 12 லட்சம். 18 லட்சத்துல 12 லட்சம் 6 லட்சம் ரூபாய்க்கு நீ வரி கட்டித்தானே ஆகும். அந்த 6 லட்சம் ரூபாவுக்கு உண்மையை சொன்னா அது அது 2 கேட்டகரிக்குள்ள போயிடும். முதல் 5 லட்சம், அடுத்து 1 லட்சம் என்று உண்மையான ரணில் காலத்துல இருந்த வரி கொள்கைக்கு அமைய பார்த்தோம்னா அது 2 கேட்டகரிக்குள்ள போடும். ஆனா எங்களுக்கு அந்த பிரச்சனை இல்லை. இங்க சொல்லியிருக்கேன், எல்லாத்துக்குமே 6% தான் சொல்லியிருக்கு. சோ நாங்க செலுத்த வேண்டிய வருமான வரி ஆண்டுக்கா வருமான வரி 6 லட்சத்தின் அங்கால இருக்க 12 லட்சத்தை மிக்ஸ் கழிச்சுடுறது 6 லட்சத்தின் 6% பின்னமா சதவீதமா சதவீதத்தை பின்னமா போடுறேன். 2 சைவரை தூக்கி வெட்டிட்டு 1 2 3 சைவர் 36. ஆண்டுக்கு நான் 36,000 ரூபாய் வரியாக கட்டணும். வருஷத்துக்கு ஒரு தடவை 36,000 ரூபாய் வரியாக கட்டணும். அதே நிறுவனத்தில் வேலை செய்யும் தருணியின் நண்பர் அந்த ஆண்டுல 45,000 ரூபாய் வருமான வரியா செலுத்தி இருக்கா, அவற்ற மாத வருமானம். இப்படி வரிய தந்துட்டு மாத வருமானம் கேட்கிற கேள்வி இருக்கு. நீங்க ஒரு அட்டவணை மாதிரி போடுவோம். வருமானம், வரி சதவீதம், அதற்கான வரி. இப்ப யாராக இருந்தாலும் இவருக்கு வந்து இதுல போடுகிறீ காட்டணும். யாராக இருந்தாலும் நம்ம வந்து எல்லைக்குள்ள இருக்கிற வருமானம் உழைக்கிற ஒரு ஆளுக்கு நாங்க வரி கட்டவே தேவையில்லை. உதாரணத்துக்கு இவர் வந்து வருஷத்துக்கு 12 லட்சம் ரூபாய் கூட குறைவு, 10 லட்சம் ரூபாய் தான் உழைக்கிறார், இவர் வரி கட்டணுமோ இல்ல. 6 லட்சம் ரூபாய் தான் உழைக்கிறார், வரி கட்டணுமோ இல்ல. எப்ப வரி கட்டணும், 12 லட்சத்தை தாண்டினா தான் வரி கட்டணும். சோ 12 லட்சமாக இருந்தாலும் வரி கட்ட தேவையில்லை. அதுக்கு மேலதிகமாக உழைச்சிருக்காருண்டா இவர் கட்டாயம் வரி கட்டியிருக்காருண்டா இவர் கட்டாயம் முதலாவது 12 லட்சம் ரூபாய் இவற்ற வருமானம் இருக்கு. சோ இவற்ற வருமானம் முதல் 12 லட்சம் உழைச்சிருக்கிறார். அந்த 12 லட்சம் ரூபாவுக்கு எதுவிதமான வரியும் கட்ட தேவையில்லை. சோ இதால ஒரு வரியும் வரையில. ஆனா அடுத்த கட்டத்துல வர்ற அங்கால மேலதிகமாக இருக்கிற வருமானத்தின் 6% வரியா கட்டணும். அப்படி கட்டின 6% வரி தான் அங்க சொல்லி இருக்க 45,000.
45,000 அந்த 6% வரியால வந்ததுதான். அப்ப நம்ம அந்த 6% வரியே 45,000 வருமானத்தை காணணும். இது ஒப்பிடுவோம் பிள்ளைகள், நீங்க சமன்பாடம் பயன்படுத்தலாம். மொத்த அந்த குறித்த இரண்டாம் கட்ட வருமானத்தின் 6% 45,000 என்று சொன்னா 100%, மொத்தமும் 100%. காணணும். 45,000 1% காண்றதுக்கு 6ஆல பிரிச்சு 100% காண்றதுக்கு 100ஆல பெருக்கணும். யாருக்காவது குழப்பம் இருக்கா? குழப்பம் இருந்தா கேளுங்க பிள்ளைகள். இல்ல 3ஆல வெற்ற சொல்லணும். மாத வருமானம் கேட்டிருக்கு. வெரி குட். நம்ம ஆண்டு வருமானத்தை கண்டுட்டு திரும்ப மாத வருமானத்துக்கு வரும். ஏன் இங்க ஆண்டுக்கு ஒரு முறை வரி கட்டுற கணக்கு தானே இது. இது ஆண்டுக்கு, அப்ப நாங்க கட்டாயம் ஆண்டு வருமானத்தை கண்டுதான் பெறணும். இப்ப இருக்கிற நடைமுறையின்படி கேள்வி வந்திருந்தால் நாங்கள் மாத வருமானத்திலேயே நேரடியாகவே இந்த கணக்கு வந்திருக்கு. சரிதானே? சோ இப்ப நாங்க ஆண்டு வருமானத்தை தான் காண போறோம். நீங்க சொல்ற சரி. இதுல 3ஆல வட்டினா இங்க 15, இங்க 2 முறை இங்க வட்டி வரணும். இங்க ஒரு இடத்துல வெட்டுறது 50, 1 2 3 4 0, 15 5 வரைக்கும் 75. சோ இதுல இந்த இரண்டாம் கட்ட வருமானமாக 7,50,000 ரூபாய் இருந்தா தான் இவர் மொத்தமா 45,000 ரூபாய் வரி கட்ட வேண்டி வருது. சோ இவற்ற மொத்த வருமானம் எவ்வளவு பார்த்த ஆண்டு வருமானம், மொத்த ஆண்டு வருமானம் எவ்வளவு பார்த்தோம்னா 19,50,000. அதாவது நடைமுறை தமிழ்ல சொல்றோம். இது ஆண்டு வருமானம். கேட்டது அவரது மாத வருமானம். ஆகவே மாத வருமானம் 19,50,000 ஒரு வழியில பிள்ளைகள் கூட்டித்தான் பிரிக்கணும். நீங்க வேற மாதிரி செய்யலாது. 12ஆல பிரிக்கணும். அங்கால போட்டு பிரிங்கோ. எனக்கு புலவரும் வெட்ட வேணாம். நாங்க அப்படி நேர பிரிப்போம். 19,50,000 12ஆல பிரிக்கப்படும். 1ல இல்ல. இங்க வந்தோம்னா 19ல இருக்கு. 19ல ஒரு முறை 12 கழிச்சா 7, 75ல சொல்லணும் 60, 6 முறை என்ன 72, 3, 30ல 2 முறை. நீங்க என்ன கதைக்கிறீர்கள் இல்லப்பா, இதே சார் கஷ்டப்படுறீங்களே என்று யோசிக்கிறீங்களா? கொஞ்சம் வகுத்தல்ல சிலோதான் அங்கால சைவர் வரையும். சோ எவ்வளோடா இவற்ற ஆண்டு வருமானமா இருக்கும்? 162,000, 1,62,500 ரூபாவாக இருக்கும். ரூபா 1,62,500. பெருக்கல் பிரித்தல் சரி என்றா விட சரி. அதுலதான் நம்மளோட பக்கம் மிஸ்டேக் இருக்கும். உங்களோட பக்கம் அந்த மிஸ்டேக் வரும். எனக்கு பெரிய லம்பான பெருக்கல் எல்லாம் இதுக்கு ஒருக்கா சரி பார்த்து சொல்லுங்க. பிள்ளைல செய்தாக்கள் எல்லாரும் சரியா அந்த விட சரி. ஓகேடா. ரைட். புள்ளித்திரத்தை சொல்றேன், ஒருக்கா மார்க் பண்ணிக்கொள்ளுங்க. இதுவும் என்னுடைய புள்ளித்திட்டம் தான். நான் உண்மையா ஸ்கீமை பார்க்கிறேன். ஸ்கீமும் வடிவா ப்ராப்பரான ஸ்கீம் வரவே இல்லை. ஒரு அவசரத்துக்கு வந்த ஸ்கீம் தான் வந்தது. ஸோ புள்ளித்திட்டம் இது என்னுடையது. என்னுடைய மாணவர்கள் எல்லாருக்கும் ஒரே புள்ளி வரட்டும், ஒரே மாதிரி புள்ளி வரட்டும். இந்த கேள்விக்கு நான் 3 கொடுத்தா எல்லாருக்கும் 3 வரட்டும். ஆனா 3 கொடுக்க போறேன், 2 தான் கொடுக்க போறேன். பெருக்கலை கொண்டு விடை கொண்டு 2 புள்ளி, வகுக்கணும்ன்றதுக்கு 1 புள்ளி, விடைக்கு 1 புள்ளி, 2 புள்ளி. சரி. சில நேரம் உண்மையா நீங்க நேரடி காலண்டு வரைக்கும் 2 புள்ளியோட கூட வர்ற கேள்வி 4 புள்ளி வழங்கப்பட்டிருக்கு. ரைட். இப்ப இவற்ற ஆண்டு வருமானம் காணாம இந்த கேள்வி போகலாது. சோ ஆண்டு வருமானம் காண்றதுக்கு 1 புள்ளி, சதவீதம் போட்டு 6,06,000 போடுறதுக்கு 1 புள்ளி, விடைக்கு 1 புள்ளியாக 2 புள்ளி கொடுக்கும். ரைட். இதுக்கு உண்மையா 1 புள்ளி கொடுங்க. அங்கால 4 புள்ளி கொடுக்கக்கூடிய கேள்வி. காலாண்டு வரைக்கும் 1 புள்ளி கொடுங்கவா, அது காணும். இந்த கேள்விக்கு வருவோம். இந்த கேள்விக்கு வந்தோம்னா முதலாவது இவற்ற மொத்த ஆண்டு வருமானம் 19,50,000. நீங்க இதெல்லாம் ஒப்பிட வேண்டிய வருது. 6%, 4,50,000. அந்த குறித்த வரி செலுத்த வேண்டிய வருமானம் காண்ற அந்த கோவைக்காக 1 புள்ளி. அது சமன்பாடு டைப்ல போட்டாலும் பிரச்சனை இல்லை. மொத்த ஆண்டு வருமானம் காண்றதுக்கு 1 புள்ளி. பிறகு மாத வருமானம் காண்றதுக்கு 2 புள்ளி. 12ஆல பிரிக்கணும்ன்றதுக்கு 1 புள்ளி, விடைக்கு 1 புள்ளியாக 2 புள்ளி கொடுங்க. இந்த கேள்விக்கு உண்மையாவே 4 மார்க்ஸ் வரும். கொஞ்சம் பெரிய கேள்வி. அது 4 எப்படி வரும்ன்றது எனக்கு சரியா துல்லியமா சொல்ல முடியாது. 4 மார்க்ஸ் வரும். சோ இந்த குறித்த கேள்விக்கு உங்களுக்கு 10க்கு எத்தனைன்றதை பதிவிடுவோம், சேர்த்து கலெக்ட் பண்ணுவோம். 4வது கேள்வி. இதுவரைக்கும் நாங்கள் புள்ளி வரவியலை பொறுத்தவரைக்கும் வட்ட வரைவு மட்டும் தான் படிச்சிருக்கோம். சோ வட்ட வரைவிலிருந்து வந்திருக்கு. குறித்த பாடசாலையில் தரம் 11ல் கணித பாட பெறுபேறுகளின் அடிப்படையில் பெறுபேறுகள் அடங்கிய பூரணமற்ற வட்ட வரைவு கீழே தரப்பட்டுள்ளது. இதுல சில தகவல்கள்
ஜாயிண்ட் ஆகுது. சீத்தர சித்தியை பெற்ற மாணவர்களின் எண்ணிக்கை ஒரு வரட்டினமல் சீத்தர சித்தியை பெற்ற மாணவர்களின் எண்ணிக்கை ஏத்தர சித்தியை பெற்ற மாணவர்களின் எண்ணிக்கையின் 2 மடங்கு. இது ஏ இந்த 2 மடங்கு. சோ ஏ சி இந்த அரைவாசி. எண்ணிக்கை அரைவாசி என்றால் அவைகளுக்காக ஒதுக்கப்படுகின்ற ஏரியாவும் அரைவாசி. ஏரியா அரைவாசி என்றால் அவையில் ஆரைச்சிறை கோணமும் அரைவாசி. அப்ப எண்ணிக்கை அரைவாசி என்னோட நாங்கள் என்ன சொல்லிடலாம், இந்த கோணமும் அரைவாசி தான். அந்த அடிப்படையில இது 60 பாகை. வெரி குட். அடுத்தது 2 மடங்கினின் ஏத்தர சித்தி பெற்ற மாணவர்களின் குறிக்கும் ஆரைச்சிறை கோணத்தை காண்க. அப்ப அது எங்களுக்கு 120 நாங்கள் 2ஆல பிரிக்கிறோம், எங்களுக்கு 60 பாகை வருது. அதுக்கு ஒரு புள்ளிதான் வழக்கமா வரும். என்னன்னு பார்ப்போம். எஸ்தர சித்தியையும் டவுல்ஜூத்தர சித்தியையும், டவுல்ஜூத்தரம் சித்தியா, சரி பரவாயில்ல, டவுல்ஜூத்தர சித்தியையும் பெற்ற மாணவர்களின் எண்ணிக்கைகள் சமனெனி எஸ்ஸும் டவுல்ஜூன் சமனண்டா அவைகளுக்கான ஆரைச்சிறை கோணமும் சமன். அச்சரத்துல போடுறேன், எக்ஸட் போடுறேன். சமனெனின் எஸ்தர சித்தியை பெற்ற மாணவர்களை குறிக்கும் ஆரைச்சிறை கோணம். இந்த எக்ஸ் கோணத்தை தாங்களோட ஒரு சின்ன சமன்பாடு மொத்தமா சுத்தி கூட்டினோம்டா 360 வரணும். 120 100 அங்கால 60 அடுத்தது 2x எக்ஸா எக்ஸா. சரி சமன்பாடா போட்டாச்சு. 5 கோணத்தையும் கூட்டினா 360 வரணும். ஒரு வட்டத்தை சுற்றி உள்ள மொத்த கோணங்கள் தான் கூட்டுத்தொகை. இதை 3ஐயும் கூட்டுவோம். இதை 3ஐயும் கூட்டினா 180 280. நீங்க எப்படியும் கூட்டலாம். 280 2x சமன் 360. 280 அங்கால போய் கழிவட்டா 2x சமன் 80. என்னடா 80. சோ எக்ஸ் காணணும்னா 2ஆல வகுத்து விட்டோம்டா, 80 2ஆல டிவைட் பண்ணி விட்டோம்டா. இதுக்கெல்லாம் எல்லாம் நீங்க வேகமாகவே ஷார்ட் கட் அடிச்சு கொண்டு வரலாம், அது பிரச்சனை இல்லை. 40 பாகை அப்படின்னு வரும். 40 பாகைன்றத ஒரு குறிச்சா நல்ல பிள்ளைகள் எங்கேயாவது என்ன அப்புறம் அடுத்த கணக்குக்கு அது எங்களுக்கு தேவைப்படும். 40 பாகைன்றதையும் குறிச்சு கொள்றேன். எஸ்தர சித்தி பெற்ற மாணவர்களின் எண்ணிக்கை 4 எனின் ஏத்தர சித்தி எஸ் 40 பாகை 4 பேரை குறிக்குதுண்டா மிக இலகு. ஏ எத்தனை, ஏ 60 பாகை எத்தனை பேரை குறிக்குது ஒப்பிடுவோம், மொத்தம் காண வேண்டாம். 40 பாகை குறிக்கிறது 4 மாணவர்கள் என்று சொன்னா 60 பாகை குறிக்கிறது எத்தனை பேரா இருக்கும்? நீங்க நேரையே சொல்லுவீங்கன்னு நினைக்கிறேன், பெரிய கஷ்டமா இருக்காது. 6 பேர். ஏன்னா ஆனா நாங்கள் குறுக்கு பெருக்கல் சமன்பாடு ட்ரை பண்ணுவோம் இல்லையா. 60 தர 4 கீழ் 40 சைவர் வெட்டுறேன், இங்க 4 வெட்டுறேன். சோ 6 பேர். கணித பாடத்தில் சித்தி அடைந்த மாணவர்களின் சதவீதத்தை காண. இதுல ஒரு பெரிய குழப்பம். சித்தி அடைந்தது அப்படின்றது எது சித்தி என்றது உங்களுக்கு சொல்லப்படணும். எங்களுக்கு தெரியும் நடைமுறை வாழ்க்கையில டவுல்ஜு சித்தி அடைந்தது இல்லை, அப்படித்தானே? அதுலதான் நான் டவுல்ஜு சித்தியான்னு கேட்டேன். சித்தி அடைந்ததுண்டா டவுல்ஜு நாங்க எஸ் என்ன மாதிரி எஸ் எடுத்தவன், அவன் சித்தி அடைந்தவன். சோ டபுள்யூவை விட்டு மிச்சம் நாங்கள் என்ன செய்யலாம்டா எல்லாத்த எண்ணிக்கையும் கண்டு டோட்டல் பண்ணிட்டு நாங்கள் வரலாம். இல்லைன்னா 4 பேர் 36 பேர் மொத்தம், அதுல 4 பேர் தான் ஃபெயில். அப்ப 32 பேர் பாஸ். சொல்ற விளங்குதா? 36 பேர்ல 32 பேர் பாஸ். பின்னம் ஒரு பின்னத்தை சதவீதமாக்கணும்னா தர 100%. ஆனா கட்டாயம் எண்ணிக்கை வேணுமென்று இல்லையடா. சதவீதம் காண்றது, பின்னமா போடுறது, விகிதமா போடுறது, இந்த மாதிரி எதுவும் கேள்வி வந்தா கட்டாயம் எண்ணிக்கை காணணும் இல்லை. ஆரைச்சிறை கோணத்தின் பின்னமும் அதுதான். மொத்தம் 40 பாகை தான் டவுல்ஜுக்கு கொடுத்துருக்கேன். மிச்சம் 320 பாகையும் பாஸ். 360 பாகை ஒதுக்கப்பட்டதுல 320 பாகை சித்தி அடைந்தாக்களை குறிக்குது பின்னம். ஒரு பின்னத்தை சதவீதமாக்கணுமா தர 100%. எப்படி வந்தாலும் ஓகே. இங்க உங்களுக்கு இதுல சுருக்குப்படும். இதுக்கு மேல ஒரு 4ஆல வெட்டலாம். 4ஆல வெட்ட இங்க 8 முறை, இங்க 9 முறை. இதுக்கு பிறகு வெட்டுறது கொண்டும் இல்லை பிள்ளைகள். வெட்ட முடியாட்டி வெட்டக்கூடாது, பெருக்கி போட்டு பிரிக்கணும். 8 100 800 800 9ஆல பிரிச்சு சதவீதம் தசமத்துல வரட்டும், அதுக்கு என்ன இருக்கு. 800 9ஆல பிரிக்க போறேன், 8ல இல்ல.
80ல 8 முறை நினைக்கிறேன். 9 முறை 81 இல்ல 8 முறை 72 கழிச்சா 8 அடுத்த சைவர்றீங்கன்னா 80 திரும்ப 8 72 கழிச்சா 8 தசந்தாண்டுது அடுத்துக்கு பின்னால இருக்க அடுத்த இலக்கத்தை இறக்குறேன் 8 8 8 போக போகுது. நிறைய 8 வந்து கொண்டிருக்க போது நாங்கள் மீளுந்தசமமாக கொடுப்பதில்லை தானே. 2ஆம் தசமதானத்தோட மட்டும் தட்டுவோம். அடுத்தது 8 நாடி இதுல ஒன்றை கூட்டி நுப்பாட்டுறது பொருத்தமானது. 88.89% என்றதான் சரி. 8 8க்கும் சரி போட்டுக் கொள்வோம், பிரச்சனை இல்லை. 8 8 8 8 தானே போகுது. நீங்க 8 8% என்று போட்டாலும் சரி. பொதுவா 2ஆம் தசமதானம் தாண்டில நிக்காத தசமங்கள் நிக்குமோ நிக்காதோன்னு சார் நாங்கள் எப்படி சொல்றது? 9ஆல பிரிப்பது நிக்காது. 9 ஒரு ஒன்று மட 100 1000 10 விலைகளா கொண்டு போயிடாது. அதெல்லாம் நம்ம அனுபவத்துல தெரியும். 8ஆல பிரிச்சா 3ஆம் தசமதானத்துல முடியும். கட்டாயம் 3ஆம் தசமதானத்துக்குள்ள முடியும். அது சில நுட்பங்கள் நமக்கு தெரியணுமா? ரைட், ஓகே. புள்ளித்திரத்தை சொல்றேன் பிள்ளைகள், இதுக்கு ஒரு புள்ளி தான் நான் தருவேன். அந்த அடிப்படையில இங்க சமன்பாடு உருவாக்கி அதை தீர்த்து கண்டுபிடிக்கிறதுக்கு 2 புள்ளி தரலாம். சரிதானே? இங்க வருவோம். இது 2 கொடுங்க. இதுக்கு 2 கொடுங்க. கொஞ்சம் புள்ளி காணாம போடு கணக்கு. இதுக்கு 2 கொடுங்கவா? இதுக்கு ஒப்புடுறதுக்கு ஒரு புள்ளி, விடைக்கு ஒரு புள்ளியாக 2 புள்ளி தான் வரும். இதுக்கு அப்போ இன்னும் ஒரு புள்ளியை கொடுப்போம்டா. இது படத்திலேயோ இந்த எக்ஸண்ட் போடுறீங்க தானே, இந்த சமன் நாடி எக்ஸண்ட் போடுறீங்க தானே. ஸோ இந்த சமன்பாடு உருவாக்கலுக்கு ஒரு புள்ளி, தீர்த்து விடைக்கு ஒரு புள்ளியாக 2 கொடுக்கும். கொஞ்சம் புள்ளி கொஞ்சம் ஃப்ரீயா கிடக்கு. ரைட். பின்னமாக போட்டு அந்த 320 பாகை இல்ல 32 பேர் அப்படின்னு காண்றதானே. ஸோ அதுக்கு ஒரு புள்ளி, பின்னமாக போட்டு சதவீதம் காணணும்ன்றதுக்கு ஒரு புள்ளி, விடைக்கு ஒரு புள்ளியாக 3 புள்ளி கொடுங்க. குறித்த இந்த வினாவுக்கு உங்களுக்கு 10க்கு எத்தனைன்றதை போட்டு வைங்க. ரைட். கடைசி கேள்வி நிகழ்தகவு தொடர்பான கேள்வி. இதுல கொஞ்சம் இந்த பிரிண்டிங் மிஸ்டேக் நினைக்கிறேன், கொப்பி பண்ணி எடுத்ததுல சின்ன தவறு. அது வேறு இடத்துல நெய்யறிக்கை தயாரிச்சுட்டு இங்க கொண்டு வந்திருக்கு. ஸோ அந்த நேரம் ஸ்கிரீன்ஷாட்ல இது ஒரு தவறு நடந்திருக்கு. ரைட், ஓகே. கேள்விக்கு போவோம். கோடாத சதுரமுகி தாய்க்கட்டை ஒன்றையும் கோடாத நாணயம் ஒன்றையும் ஒரே தடவையில மேல நோக்கி 2 ஒரே கையில வச்சுட்டு தூக்கி எறியும் போது கிடைக்கும் மாதிரி வழி. அதாவது கிடைக்கும் மாதிரி வழின்னா என்னெல்லாம் நடக்கலாம், நடக்கக்கூடிய அனைத்தையும் சொல்லும். ஒரு சில நேரம் தாயத்தோட, அதாவது ஒன்றோட தலை கிடைச்சிருக்கலாம், இதுல இந்த பொரு கிடைக்கலாம், ஒன்றோட பூ கிடைச்சிக்கலாம், மொத்தம் 12 விதமான ரிசல்ட் முடிவுகள் கிடைக்கலாம். 12ம் கிடைக்காது. 12ல ஏதோ ஒன்றுதான் கிடைக்கும் போது கிடைக்கக்கூடிய அனைத்து பேர்களையும் உள்ளடக்கிய தொடைதான் மாதிரி வழி. நெய்யறியும் ஒரு மாதிரி வழி கிடைக்கக்கூடிய இந்த 12ல ஏதோ ஒன்று அங்க நடக்க போகுது. எது நடக்க போகுதுன்ற நமக்கு தெரியாது. இந்த வருஷம் நிகழ்தகவு கேள்வி இப்படிப்பட்ட கேள்வி இல்லை, அது வேற கேள்வி. நாம அதை பற்றியும் கதைப்போம் இல்லையா. தாயக்கட்டையில் 4லும் கூடிய எண்ணும் நாணயத்தில் தலையும் கிடைப்பது. 4லும் கூடியன்னா 4 வராது. 4 விட கூடன்னா இது 5 6 இதுக்கு மேல இருக்கணும். அதே மாதிரி தலையும் கிடைக்கணும். அப்படியான நிகழ்ச்சியை கட்டமிட்டு காட்டி தனித்தனிய கட்டம் போடக்கூடாது, ஒரு கட்டத்துக்குள்ள வரணும். கட்டம் வட்டம். நீங்க வடக்கு மாநில பேப்பர்ல கட்டமிட்டு காட்டின்னு சொல்லுவாங்க, பைனல் பேப்பர்ல வட்டமிட்டு காட்டின்னு வரும். சார் இது வட்டம் இல்லையே, நீள் வட்டம் நீ சண்டை பிடிப்ப. நான் சொல்ற விளங்குதா பிள்ளைகள்? வடக்குமான பேப்பர்ல கட்டமிட்டு என்று சொல்லுவான், ஆனா பைனல் பேப்பர்ல அவன் வட்டமிட்டு தான் சொல்லுவான். ஏன்னா அவன் தொடையோட இதை கொண்டு போறான். தொடையில வெண்வெறி படத்துல நிகழ்தகவு பேர்களை மூலகங்களை வட்டத்துக்குள்ளதான் போடுவான். அதனாடி அவன் அந்த வட்டம் என்ற சொல்ல பயன்படுத்துறான். அப்ப இது வட்டமோ சார் இது நீள்வட்டமே என்று சொன்னா, அந்த வட்டத்தை நம்ம அட்ஜஸ்ட் பண்றோம். ஒரு ரப்பர் பேண்டை நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி கொடுக்குற மாதிரி யோசிச்சு கொள்ளுவோம். சோ இதைத்தான் அது நிகழ்ச்சி. எத்தனை பேர்கள் சாத்தியம்? 2. எத்தனையில? 12ல் 2. நீங்க 12ல் 2 விட சரி பிள்ளைகள். இல்ல நம்ம சுருக்கி 6ல் 1 கொடுத்தாலும் சரி, கட்டாயம் 12ல் 1 தான், 12ல் 2 தான் கொடுக்கணும். நிகழ்தகவு வேண்டா சுருக்கினா பிழை, அப்படியான ஒரு தப்பான எண்ணம் போகுது. சுருக்கினா பிழை ஒன்றும் இல்லை, சுருக்க தேவையில்லை, சுருக்காமலும் சரிதான் கூடுவோம்ன்றதுதான் அது அர்த்தம். அப்புறம் நீங்க அதை மாத்தி புரிஞ்சு கொள்ள தேவையில்லை. அவ்வளவுதான். நெய்யறி கணக்கு முடிஞ்சு. ஒரு குறித்த வித்து மாதிரி ஒரு நிறைய வித்துக்கள் இருக்கு, அதுல கணக்க வித்துக்கள் இருக்கு. இதுல ஒரு வித்தை நாங்கள் எடுத்தோம்டா, வித்து மாதிரியில் எழுமாறாக எடுக்கப்படும் ஒரு வித்து. நீங்க இதுக்குள்ள கனவித்து இருக்கு, நல்ல வித்து இருக்கும், பழுதா போன வித்தும் இருக்கும். நான் சொல்ற விலங்கு அதாவது முளைக்கிற தன்மை இருக்கிற வித்தும் இருக்கும், முளைக்காத தன்மை இருக்கிற வித்துக்களும் இருக்கு. நாம எழுமாறாக ஒரு வித்து எடுக்கிறோம். அந்த வித்து முளைக்கிறதாவும் இருக்கலாம், முளைக்க
தகுதியற்றதாகவும் இருக்கலாம். சித்த என்ன சப்பி என்று சொல்லுவாங்க எங்கட பக்கம். உங்களோட பக்கம் என்ன சொல்றாங்க? எங்கட பக்கம் இந்த சப்பியோ என்னவோ சொல்லுவாங்க. என்னடா இந்த நெல் வித்துல பதர் அப்படி ஏதோ எல்லாம் சொல்லுவாங்க. ஒவ்வொரு ஊருக்கு ஒவ்வொரு வச்சு வழக்கு இருக்கு. ஓகே, வித்து முளைப்பதற்கான நிகழ்தகவு 10ல் 7 சந்தர்ப்பம். சோ முளைக்கிறதுக்கு 10ல் 7 சந்தர்ப்பம். முளைக்காம இருக்கிறதுக்கு பெரிய மரமா பார்க்கலாம். இது காய்கறிக்கிற மரம். முளைக்காம இருக்கிறதுக்கு அப்ப ஒரு கிளை வந்தா அப்படியே தான் பின்னத்துல நாங்க பயன்படுத்துறது மாதிரி தான். இதுவும் ஒரு கன்செப்ட் மேப் தான் பிள்ளையா. மரம் மாதிரி இருக்கிறதால மரவரிப்படம் என்ற பேர் கிடைச்சிருக்கு. சொல்லுங்கடா, மரத்துல கிளை மாதிரி இருக்கிற 10ல் 7 சந்தர்ப்பம் முளைக்கிறதுக்கு. நான் முளைக்காம இருக்கிறதுக்கு 10ல் 3 சந்தர்ப்பம். பின்னத்திலேயே போடலாம். தசமத்துக்கு பார்த்த வேண்டியது. சில நேரம் தசமத்துல வந்தாலும் நீங்க பின்னத்துல மாத்தி செய்யலாம், இல்ல தசமத்திலையும் செய்யலாம். எடுக்கப்பட்ட வித்து முளைத்து விளைச்சிட்டு என்று வச்சுக்கொள்வோமே. முளைச்சிருந்தா அது முளைத்த ஒரு மரம் காய்ப்பதற்கான நிகழ்வு 8ல் 5 சந்தர்ப்பம். இம்மாதிரியில் ஒரு வித்து எழுமாறாக எடுக்கப்படுது. இதுக்குள்ள இருந்து ஒரு வித்து எழுமாறாக எடுக்கப்படுது. அந்த வித்து எழுமாறாக எடுக்கப்பட்ட அந்த வித்து முளைக்கும் முளைக்காமை என்பது நிகழ்ச்சியை நெய்யறியில் குறித்து காட்டுக. முளைக்கும் முளைக்காம நிகழ்தகவு போட்டாச்சு, அவ்வளவுதான். அடுத்தது, முளைக்கும் போது கிடைக்கும் மரம் காய்க்கும் காய்க்காமை என்பதை காட்டுவதற்கான மேற்குறித்த மர வரைபடத்தை விரிவுபடுத்தி உரிய நிகழ்தகவுகளை கரு. முளைத்தா அந்த மரம் காய்க்கக்கூடிய மரமாகவும் இருக்கலாம், காய்க்க முடியாத மரமாகவும் இருக்கலாம். நல்லா காய்க்க முடியாத 1-2 காய் தர்றதை கணக்கெடுக்க கூடாது. காய்க்கிற மரமாக இருக்கலாம், காய்க்க முடியாத மரமாக இருக்கலாம். காய்க்கிற மரமாக இருக்கிறது ஒரு மரமாக முளைத்து அந்த மரம் காய்க்கிறதுக்கு 8ல் 5 சந்தர்ப்பம். காய்க்காம இருக்கிறதுக்கு 8ல் 3 சந்தர்ப்பம். முளைக்காத மரம் காய்க்குமா காய்க்காத? முளைக்காத மரம் எப்படி சார் காய்க்கும் காய்க்காமண்டா? காய்க்கும் காய்க்காத கதைக்கு வருவோம். இதுவுமே ஒரு சார் நிகழ்ச்சி கணக்கு தரம் 11க்குரியது. பட் இது ஒரு பெரிய விஷயம் இல்லை. இந்த கிளையே எங்களுக்கு வராது. படியா விளங்குதா? இந்த கிளை வரவும் கூடாது. நீ போட்டி என்றாலே அந்த இடத்துல அந்த ஒரு மாசம் வந்து கழிக்கணும். இந்த இடத்துல ஒரு கிளை போட்டுட்ட, இது சேம் கிளை நாங்க சாரா நிகழ்ச்சி தானே அங்க பாத்துறாங்க தரம் 10ல சேம் கிளை அப்படியே வரும். அப்ப நாங்கள் திரும்ப இந்த இடத்துல கிளை போட்டு இருந்தோம்னாலே எங்களுக்கு ஒரு மார்க்ஸ் கழிக்கப்பட வேண்டும். சரி, பரவாயில்ல, நம்ம அங்கே போவோம். அது அப்படித்தான். ரைட். சோ இதுதான் அந்த குறித்த மர வரிப்படத்தை விரிவுபடுத்துறது. இந்த கிளையில வராது. என்ன முளைக்காத மரத்துக்கு என்ன சார் காய்க்கிறது காய்க்காதுன்ற கதை. ரைட். முளைக்கும் தாவரம் காய்ப்பதற்கான நிகழ்தகவு. இதுல ஒரு சின்ன டவுட் எனக்கும் இருக்கு. பட் ஆனா இங்க இதை நாங்க எடுத்துக்கொள்வோம். எழுமாறாகப்பட்ட எடுத்த வித்துல அந்த மரம் முளைத்து காய்க்கிறதுக்கான நிகழ்தகவு. முளைக்கவும் காய்க்கவும். காய்க்கிறதுக்கான நிகழ்தகவு சிம்பிளா கேட்டுக்கலாம். அதாவது எழுமாறாக விடுக்கப்பட்ட வித்துல வந்த மரம் காய்ப்பதற்கான நிகழ்தகவு. அது முதல் முளைக்கணும், பிறகுதான் காய்க்கணும். என்ன? சோ இது ஒரு சாரா நிகழ்ச்சி கணக்கு மாதிரி பெருக்கம் நிகழ்தகவ தரம். முளைக்கிறதுக்கு 10ல் 7 சந்தர்ப்பம். அது பிறகு காய்க்கவும் வேணும். 8ல் 5 சந்தர்ப்பம். வெட்டுறதுக்கு ஏதாவது இருந்தா வெட்டலாம். 10ம் 5ம் வெட்டுப்படும். என்ன? இது மட்டும்தான் கடைசி விட. அப்ப எளிய வடிவுல கொடுக்கறது நல்ல. இவ்வளவு பெரிய பெருக்கமா கொடுக்க கூடாது. சோ 8 வெட்டுப்பட்டா இங்க 2 முறை, இங்க 1 முறை. இதுக்கு மேல வெட்டுறது கொண்டும் இல்ல. 16ல் 7 சந்தர்ப்பம். முளைத்த மரம் காய்க்கிறதுக்கான சந்தர்ப்பம். முளைத்த மரம் காய்ப்பதற்கு உண்மையா எனக்கு ஒரு பெரிய டவுட். இங்க முளைத்த மரம் காய்க்கிறதுக்கான தான் இதுல கிடக்கு. ஆனா நம்ம எடுத்துக்கொள்வோம் பிள்ளைகள், எழுமாறாக எடுக்கப்பட்ட வித்து முளைத்து காய்க்கிறது. அதாவது காய்க்கிறது 16ல் 7 சந்தர்ப்பம் தான் நல்ல காய் தரக்கூடிய விதை ஒன்றை நான் விதைத்திருப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. சோ அந்த அடிப்படையில இதுதான் அந்த கேள்விக்கான விட. பெருக்கல் சரி என்ன 16ல் 7 தான் கொடுக்கணும். 80ல் 35 என்ற விடைக்கு இந்த இடத்துல புள்ளி கொடுக்காதீங்க. ஏன்னா 80ல் 35 ஒரு பெரிய பின்னம். அந்த பின்னத்தை சின்னனாக்கணும் என்ற எண்ணம் இல்லையென்றா அவருக்கு அந்த புள்ளி குறைக்கணும். அது ஒரு பாஸ் பேப்பர்ல நடந்த சம்பவம். 2022 பாஸ் பேப்பர் நினைக்கிறேன். ரைட். புள்ளி திட்டத்தை சொல்றவங்க மார்க் பண்ணி கொள்ளுங்க பிள்ளைகள். புள்ளித்திட்டத்தை சொல்றவங்க மார்க் பண்ணிக்கொள்ளுங்க. நெய்யறிய முழுமையாக கட்டங்கள் புள்ளடி போடுறதுக்கு 1 புள்ளி, கட்டமிட்டு காட்டுறதுக்கு 1 புள்ளி. இந்த முறை புள்ளடி போடுறதுக்கு 2 புள்ளி கொடுத்தான்னு நினைக்கிறேன். கட்டமுட்டோ வட்டமுட்டோ அதுக்கு 1 புள்ளி. நிகழ்தகவுக்கு பாஸ் பேப்பர்ல இந்த முறை 2 புள்ளி கொடுத்தாங்க. நிகழ்தகவு சொல்றதுக்கு
நிகழ்தகவு சொல்றதுக்கு 2 புள்ளி இந்த முறை இந்த கடைசி பேப்பர்ல. சோ அதே மாதிரி நான் போடுறேன், நிகழ்தகவு சொல்றதுக்கு 2 புள்ளி. ரைட். இப்ப கவனிச்சு கொள்ளுங்க, இந்த கட்டமிட்டது பிழையாக இருந்தா, ஒருவேளை அவன் மேல இந்த 2க்கும் கட்டமிட்டு விட சொல்லிக்கான, அவனுக்கு மார்க்ஸே வராது. கட்டமிடாம சொன்னவனுக்கு 2 மார்க்ஸ் வரும். ரைட். தனித்தனி வட்டம் போட்டிருந்தான், இதுக்கு தனித்தனி வட்டம் போட்டான், கட்டமிட்டது பிள்ளை, பட் அவனுக்கு இந்த 2 மார்க்ஸ் வரும், அங்க வராது. ரைட். அடுத்து இங்க வருவோம். இந்த நிகழ்தகவை இந்த இடத்துல சொல்றதுக்கு நீங்க 6 மார்க்ஸ் இருக்கு என்ன, 2 கொடுங்க. இந்த கிளையை விரிவுபடுத்துறதுக்கு இது கொண்டு இதை விரிவுபடுத்தாம போறது கொண்டு, அது விரிவுபடுத்தினா அந்த 1 புள்ளி குறைக்கணுமா, அதான் அந்த விளக்கம். விரிவுபடுத்தாம இருக்கிறதுக்கு 1 புள்ளி, இந்த கிளைக்கு 1 புள்ளி, பிறகு இந்த நிகழ்தகவு பெருக்கத்துக்கு 1 புள்ளி, விடைக்கு 1 புள்ளி, 2 புள்ளி, ஒரு பெருக்கத்தோட வந்துடும். சோ இந்த குறித்த வினாவுக்கு உங்களுக்கு 10க்கு எத்தனை போடுங்க பிள்ளைகள். நாங்க மொத்தமா பகுதி ஒன்று ஃபுல்லா செஞ்சு முடிச்சிருக்கோம். இதுல கிண பிள்ளைகள்ட்ட இருக்கிற ஒரு பிள்ளையான வழக்கம் என்னது, யூடியூப்லயும் சரி வகுப்புக்கு வரையிலேண்டா ரெக்கார்டிங் பார்த்து படிப்போம்ன்றது பச்சை போய். யாராவது இவ்வளவு தூரம் வகுப்புல இருந்த பிள்ளைகள் உண்மையை சொல்லுங்க, நீங்க எப்பாவது ரெக்கார்டிங் பார்த்து படிக்கிறதுக்கு சாத்தியப்பட்டுச்சா உங்களுக்கு? ஆனா ஓகே, நல்ல விஷயம். ஓகே, ரெக்கார்டிங் ஒன்று பாடிறீங்கன்னு யோசிக்கிறீங்க, ஓகே நல்ல. ஆனா கூடுதலானது இந்த ரெக்கார்டிங்கை பார்த்து படிப்பேன் சார்ன்றது போய், நான் பார்த்த வரைக்கும் போய். ஓகே, அது என்னவா இருந்தாலும் ஒரு ஒவ்வொரு தடவை பொறுத்தது. முதல்ல இந்த கேள்விக்கு மார்க்ஸை சொல்லுங்க பிள்ளைகள், செஞ்ச பிள்ளைகள் அவ்வளவு இதுக்கு மார்க்ஸை சொல்லுங்க. அடுத்த வீடியோ அடுத்த ரெக்கார்டிங் நாங்க போடத்தான் போறோம், யூடியூப்ல போடத்தான் போறோம், உங்களோட கதைக்குத்தான் போறேன். முதல்ல இதுக்கு எனக்கு மார்க்ஸை சொல்லுங்க. 50க்கு எத்தனை? நாங்க மொத்தமா பகுதி ஒன்று ஃபுல்லா காய்ச்சிருக்கோம் இல்லடா, ஏயும் பியும். 100க்கு எத்தனை என்று சொன்னீங்கன்னா நல்ல விஷயம். அதுல என்ன பிழை விட்டுருக்கீங்க, நீங்க என்ன தவற விட்டுருக்கீங்க, அதையும் சொல்லுங்க சார். நான் இந்த 23வது நேற்று முதலாவது எனக்கு சூம்ல படிக்கிற பிள்ளைகள் எல்லாம் அப்படிதான் அனுப்பிடுங்க. 23வது கேள்விக்கு சார் நான் இது இப்படி போட்டுட்டேன், அதனாடிதான் எனக்கு அந்த மார்க்ஸ் குறைஞ்ச. நல்ல விஷயம். அதே மாதிரி யூடியூப் வழியாக பாக்குற பிள்ளையா இருந்தாலும் அவையிலும் போடணும். இல்லைன்னா இது பிரயோஜனம் இல்லை. நானே ரெக்கார்ட் பண்ணி எடிட் பண்ணி மினக்கடுவான்.